பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன். தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். பண்டைய காலத்திய வெற்றியின் இரகசியங்கள் செல்வத்தை பற்றி இதுவரை எழுதப்பட்டதில் மிகவும் ஊக்கமளிக்கும் புத்தகம். பணம்தான் வாழ்க்கையின் வெற்றியை அளக்கும் கருவி. பணம்தான் இந்த பூமியில் இருப்பதை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வைக்கிறது. பணத்தை அடைய எளிமையான வழிகளை அறிந்தவர்களுக்கு பணம் அதிகம் கிடைக்கும். 6000 வருடங்களுக்கு முன் செல்வந்தர்கள் பாபிலோன் நகரில் பணத்தை கட்டுப்படுத்திய சட்டங்கள்தான் இன்றும் இருக்கின்றன. பணத்தை அடைய எளிமையான வழிகளை அறிந்தவர்களுக்கு அது அதிகம் கிடைக்கும். 1. பணப்பையை பெருக்க ஆரம்பி. 2. செலவை கட்டுப்படுத்து. 3. செல்வத்தை பெருக்கு. 4. செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்று. 5. இருப்பிடத்தை முதலீட்டாக்குங்கள். 6. வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய். 7. வருமானத்தை அதிகரிக்க ஆற்றல் காட்டு. முன்னுரை. ஒரு நாட்டின் பொருளாதாரம் தனிப்பட்ட மனிதனின் பொருளாதாரத்தை சார்ந்தது. இந்த புத்தகம் நம் ஒவ்வொருவருடைய வெற்றியை பற்றி சொல்கிறது. நாம் அடையும் வெற்றி நமது முயற்சியினால்தான். வெற்றியடைய சரியான தயாரிப்பு வேண்டும். நம் நடவடிக்கைகள் நம் எண்ணங்களை விட மாறுபட்டதல்ல. நம் புரிதலும் அவ்வகையே. பொருளாதாரத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டி. அதுதான் அதன் குறிக்கோள். பொருளாதார வெற்றியை கோருகின்றவருக்கும் இருக்கும் செல்வத்தை வைத்து அதை மிகையாக்குவோருக்கும் வழி சொல்கிறது. வரும் பக்கங்களில் நம்மை பாபிலோனுக்கு திருப்பி அழைச்சிட்டு செல்கிறது. அங்குதான் இன்று உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்படும் அடிநிலை நெறிமுறைகள் வளர்க்கப்பட்டன. புதிதாக படிப்பவர்களுக்கு அன்று படித்தவர்களைப் போல வங்கி கணக்குகளுக்கும் தனிப்பட்ட பொருளாதார சிக்கலுக்கும் அதிக பொருளாதார வெற்றியடையவும் இந்த பக்கங்கள் தூண்டுதலுடனும் அன்புடனும் அழைத்து செல்கிறது. தங்கள் நண்பர்கள், சொந்தங்கள், சக ஊழியர்களுக்கு இந்த கதையை எடுத்து சென்ற தொழில் நிர்வாகிகளுக்கு இந்த புத்தகத்தின் ஆசிரியர் நன்றி கூறுகிறார். இதில் இருக்கும் நெறிமுறைகளை அறிந்து அவற்றை அனுபவித்திருக்கும் அவைகளை தவிர வேறு எவரும் இதற்கு மேலொப்பம் தர மேன்மையானவர்கள் அல்லர். பண்டைய கால உலகத்தில் பாபிலோன் மிக அதிக செல்வமுள்ள நகரமாக இருந்தது. ஏனென்றால் அதன் குடிமக்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள், பணத்தின் மதிப்பை அறிந்திருந்தார்கள். பணத்தை அடையவும் அதை வைத்து பன்மடங்காக்குவதற்கும் இந்த நெறிமுறைகளை பின்பற்றினார்கள். நாம் எல்லோரும் ஆசைப்படுவதை அவர்களும் தனக்கென்று ஏற்பாடு செய்தார்கள். அதுதான் வருங்காலத்திற்கு வருமானம். பாபிலோன் பற்றிய வரலாற்று குறிப்பு. பாபிலோனை காட்டிலும் ஒரு கவர்ச்சிகரமான நகரம் வரலாற்று பக்கங்களில் இல்லை. அதன் பெயரை செல்வம் மற்றும் பிரபாண்டம் என்ற மனக்காட்சியை தான் உருவாக்கும். அதன் பொக்கிஷமான தங்கம், ஆபரணங்கள் வியப்பான விஷயம். இப்படிப்பட்ட செல்வம் கொழிக்கும் நகரம் இயல்பாகவே வனவளத்துடன் கூடியது என்று நினைப்போம். மரவளங்களும் கனிம வளங்களும் நிறைந்தது என்று கருதுவோம். ஆனால் அப்படி அல்ல. யூப்ரட்டிஸ் ஆற்றங்கரையில் ஒரு செடி கொடியற்ற பள்ளத்தாக்காக தான் இருந்தது. காடுகள் இல்லை, சுரங்கங்கள் இல்லை, கட்டட கற்கள் கூட இல்லை. வணிகம் நடத்த பாதைகளும் இல்லை. மழை குறைச்சலாகத்தான் இருந்ததால் பயிர்களும் வளர்க்க முடியவில்லை. தன்னிடம் இருப்பதை கொண்டு மனிதர்களால் சிறப்பான சாதனையை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு பாபிலோன் திகழ்ந்தது. இந்த மாநகரத்தை உருவாக்கிய அனைத்து விஷயங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை மட்டுமே. அதன் செல்வங்கள் அனைத்துமே மனிதன் வளர்த்ததுதான். பாபிலோனிடம் 2 இயற்கை வளம் தான் இருந்தது. வளமான மண் மற்றும் ஆற்று நீர். இந்த நாளோ இல்லை வருகின்ற நாட்களிலோ இப்படிப்பட்ட ஆச்சரியமான பொறியியல் சாதனையை பாபிலோன் பொறியாளர்கள் ஆற்று நீரின் போக்கை அணைகள் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்கள் மூலம் திசை திருப்பியதுதான். வறண்ட பள்ளத்தாக்கில் இருந்த கால்வாய்கள் ஜீவநதியை கொண்டு மண்ணை வளமாக்கின. வரலாற்றுக்கு தெரிந்த முதல் பொறியியல் சாதனை இதுதான். இந்த விவசாயத்தினால் அமோக விளைச்சல் பரிசாக கிடைத்ததை உலகம் இதுவரை கண்டதில்லை. அதிர்ஷ்டவசமாக பாபிலோனின் நீண்ட வரலாற்றில் அதை ஆண்ட மன்னர்களுக்கு போரும் அதன் மூலம் கிடைக்கும் சொத்தும் எதேச்சைதான். பல போர்களில் ஈடுபட்டாலும் அவை அனைத்துமே சுற்று வட்டாரத்தில் நடந்தவை அல்லது பாபிலோனின் பொக்கிஷங்களை கண்டு பேராசை கொண்டு அவற்றை பறிக்க வந்தவர்களிடம் இருந்து தற்காப்புக்காக நடந்தவை. பிரபலமான பாபிலோன் மன்னர்கள் வரலாற்றில் இடம் பெற்றதற்கான காரணங்கள்
அவர்களின் அறிவுத்திறன், சாதுரியம் மற்றும் நியாய உணர்வு சுய கௌரவத்தை முன்னிறுத்தி உலகையே வென்று அனைத்து நாடுகளும் தனக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்ற கர்வம் கொண்ட மன்னர்களை பாபிலோன் உருவாக்கவில்லை. பாபிலோன் ஒரு நகரமாக இன்று நிலைக்கவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு மேல் அதற்கு சக்தியும் ஊட்டமும் அளித்து அதை நிர்வகித்து பாரம்பரித்த மக்கள் வளம் குன்றிய பின் அரவமற்ற உடந்த பாலைவனமாகி போனது. சூயச் கால்வாய்க்கு கிழக்கே 600 மைல்கள் தள்ளி பர்ஷியா வளைகுடாவிற்கு வடக்கே ஆசிய கண்டத்தில் இருந்து 30 டிகிரி அட்ச ரேகையில் பூமத்திய ரேகைக்கு மேலே இன்று யூமா ஆரிஜோனா இருக்கும் இடத்தில் இருந்தது. அந்த அமெரிக்க நகரத்தின் பருவநிலையைத்தான் அதுவும் கொண்டது. வெப்ப மற்றும் வறண்ட வானிலை. ஒரு காலத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நீர்ப்பாசன வசதி நிரம்பிய விவசாய நிலமாக விளங்கிய இந்த யூப்ரட்டிஸ் பள்ளத்தாக்கு இன்று வெப்பக்காற்று வீசும் வறண்ட நிலமாக காட்சியளிக்கிறது. குறைவான புல்தரை, அங்கொன்றும் இங்கொன்றுமான பாலைவன செடிகள் என்று மண்ணடிக்கும் காற்றில் சிரமப்பட்டு வளர்கின்றன. வளமான வயல்கள் மறந்துவிட்டன. சிறந்த மாநகரங்கள், நீளமான வரிசையில் பயணிக்கும் செல்வந்தர்களுக்கான வணிகர்கள், அவர்களுடைய பொருட்கள் என்று அனைத்துமே மறந்துவிட்டன. தற்பொழுது நிலையில்லாமல் அலையும் அரபு கூட்டங்களும் அவர்களுக்கிடையே சொற்பமான கால்நடைகளும் தான் இங்கு உயிர் வாழ்கின்றன. கிறிஸ்து பிறந்த வருடங்களிலிருந்து தொடரும் நிலைமை இதுதான். இந்த பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே அங்கங்கே புள்ளி வைத்தது போன்ற மண்குன்றுகள். பல நூற்றாண்டு காலங்களாக அந்த வழியே செல்லும் பயணிகள் அதை குன்றுகள் என்று எண்ணினர். அவ்வப்பொழுது மழைக்காற்றுகளில் அங்கிருந்து உடைந்த மண் பாண்டங்களும் செங்கல்லும் அடித்து வரப்பட்டதை கண்ட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்திற்கு ஈர்க்கப்பட்டனர். ஐரோப்பா மற்றும் அமெரிக்க அருங்காட்சியகங்கள் பணம் கொடுத்து இந்த இடத்தை தோண்டி ஆராய்ச்சி செய்யும்படி குழுக்களை அனுப்பி வைத்தனர். மண்வெட்டிகளும் கடப்பாறைகளும் இந்த குன்றுகள் பண்டைய கால நகரங்கள் என்பதை வலியுறுத்தின. அவைகளை நகர கல்லறைகள் என்றே அழைக்கலாம். பாபிலோனிலும் அவற்றில் ஒன்று. சுமார் 20 நூற்றாண்டுகளாக பாலைவன புழுதியை காற்று இந்த நகரத்தின் மீது வீசியிருக்கிறது. செங்கற்களால் கட்டப்பட்ட நகரத்து சுவர்கள் தேய்ந்து சிதைந்து மண்ணுக்குள்ளே புதைந்தன. செல்வ வளம் பெற்ற பாபிலோன் நகரம் என்று மண்ணுக்குள்ளே ஒரு குப்பை மேடு. வெகு காலமாக கேட்பாரற்று கிடந்தது. ஒரு மனிதனுக்கும் அதன் பெயரே கூட தெரியாது. நூற்றாண்டு காலங்களாய் அதன் தெருக்களில் மீது படர்ந்த குப்பைகளும் புழுதிகளும் நீக்கிய பிறகு அது கண்டுபிடிக்கப்பட்டது. சிறந்த அரண்மனைகளும் கோவில்களும் உடைந்து விழுந்த சிதிலங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்டன. பல விஞ்ஞானிகள் பாபிலோன் மற்றும் அதை சுற்றியிருந்த நகரங்களின் நகரம்தான் மிகவும் பழமையானது என்று ஆதாரபூர்வமாக நம்புகிறார்கள். 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் விளங்கிய நாகரிகம் என்று சான்றுகள் கூறுகின்றன. இந்த தேதிகளை எப்படி கூறுகிறார்கள் என்பதில் ஒரு சுவாரஸ்யம் அடங்கியிருக்கிறது. இந்த இடிபாடுகளுக்கு இடையே ஒரு சூரிய கிரகணம் நடந்தது பற்றிய குறிப்பு இருக்கின்றது. நவீன வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் எப்பொழுது அப்படிப்பட்ட கிரகணம் பாபிலோனில் தெரிந்திருக்கும் என்று கூட்டி கழித்து பார்த்ததில் அவருடைய நாட்காட்டிக்கும் நம்முடையதற்கும் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தனர். இதன் மூலம் 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபிலோனில் வாழ்ந்த சுமேரைட்டுகள் நகரத்தை சுற்றி சுவர்கள் எழுப்பி வாழ்ந்து வந்தனர் என்பதை அறிய முடிகிறது. இது போன்ற நகரங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி இருந்தன என்பதை நம்மால் கற்பனை தான் செய்து பார்க்க முடியும். காவலாக அமைந்த நகர சோற்றுக்குள் அவர்கள் காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையை வாழவில்லை. அவர்கள் கல்வியும் முற்போக்கு சிந்தனையும் கொண்டவர்கள். எழுதப்பட்ட வரலாற்றை பொறுத்தவரை அவர்கள்தான் முதல் பொறியாளர்கள், முதல் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், முதல் கணக்கு ஆசான்கள், முதல் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் முதலில் மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டபடி வறண்ட பள்ளத்தாக்கை பாசன வசதிகள் செய்து விலையும் சொர்க்கமாக மாற்றியவர்கள். இந்த கால்வாய்களை இப்பொழுது கூட தடம் தேடி கண்டுபிடிக்கலாம். அவற்றில் பாலைவன மணல் நிரம்பியுள்ளன. சிலவற்றின் அகலத்தை பார்த்தால் நீர்
வற்றிவிட்டால் 12 குதிரைகள் அவற்றின் படுக்கையில் ஒரு சேர பயணிக்கும் அளவு அகலமானவை. அமெரிக்காவில் உள்ள கொலராடோ மற்றும் ஊடா நகரங்களில் உள்ள பெருங்கால்வாய்களுக்கு ஒப்பு இருந்தது. வயல்களுக்கு பாசன வசதிகள் செய்து கொடுத்ததோடு நில்லாமல் பாபிலோனின் பொறியாளர்கள் வேறு சில சாகசங்களையும் செய்திருக்கிறார்கள். யூப்ரட்டிஸ் மற்றும் டைரிஸ் நகரங்களின் வாயருகே இந்த சதுப்பு நிலங்களில் பிரமாதமான கழிவு ஏற்பாடுகளை செய்து அவற்றையும் விளைநிலங்களாக மாற்றிவிட்டன. ஹீரோடோட்டஸ் என்ற கிரேக்க பயணி பாபிலோன் சிறப்பாக திகழ்ந்த பொழுது அங்கு பயணம் சென்று அதன் குறிப்புகளை எழுதியுள்ள ஒரே வெளிநாட்டுக்காரர். அவர் பயண குறிப்புகள் அந்த நகரத்தையும் நகர மக்களின் சில வினோத பழக்கங்களையும் விரிவாகவும் அழகாகவும் படம் பிடித்து காட்டுகிறது. நகரத்தின் அரிதான மண்வளத்தை பற்றியும் அங்கு அமோகமாக விளைந்த கோதுமை மற்றும் பார்லி பயிர்களை பற்றியும் சிலாகிக்கிறார். பாபிலோனின் புகழ் மங்கினாலும் அதன் அறிவு நமக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாரம்பரித்து வந்த பதிவு முறைகளும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த காலத்தில் காகிதத்தின் பயன் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஈர களிமண்களில் கடுமையாக உழைத்து எழுதி வைத்தனர். எழுதி முடித்த பின்னர் அவற்றை சுட்டி கடினமான விலைக்கலாக்கினர். 6 அங்குலத்துக்கு 8 அங்குலம் மேலும் 1 அங்குலம் கனம் என்ற விதத்தில் அவற்றை வடித்தனர். நம்முடைய நவீன கால எழுத்துக்களைப் போல தான் அக்காலத்தில் இந்த களிமண் வில்லை பயன்படுத்தினர். அவற்றின் மீது காவியங்கள், கவிதைகள், வரலாறு, அரசாணைகள், நாட்டின் சட்டங்கள், நில உரிமை பட்டயம், கடன் பத்திரம் மற்றும் தூர தேசங்களின் கடிதங்களை தூதுவர்கள் மூலம் அனுப்புவது போன்றவற்றை வடித்தனர். அம்மக்களின் அந்தரங்களை பற்றிய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள இந்த களிமண் வில்லைகள் பெரிதும் உதவின. உதாரணத்திற்கு, ஒரு வில்லையில் அந்த ஊர் கடைக்காரர் ஒருவரின் குறிப்பு கூறுவது, ஒரு குறிப்பிட்ட தேதியன்று ஒரு வாடிக்கையாளர் ஒரு பசுமாட்டை கூட்டி வந்து அதற்கு பதிலாக 7 கோணி கோதுமையை வாங்கி சென்றார். அவற்றில் 3 அப்பொழுதே பெற்றுக்கொண்டு மற்ற 4 இஷ்டம் போல் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். இந்த இடிபாடுகளிடையே நாடுகளுடனே பத்திரமாக புதைந்து கிடந்த வில்லைகளின் பெரிய நூலகமே இருந்தது. 100,000 வில்லைகள் கண்டெடுக்கப்பட்டன. பாபிலோனின் மிகப்பெரிய அதிசயம் அதை சுற்றியிருந்த சுவர்கள்தான். பண்டைய குலத்தினர் அந்த சுவர்களை எகிப்து பிரமிடுகளோடு ஒப்பிட்டு உலகத்தின் 7 அதிசயங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டனர். நகரத்தின் பழமையான வரலாற்றின்படி ராணி செராமிஸ் தான் முதலில் இந்த சுவர்களை எழுப்பி பெருமையை அடைகிறார். நவீன அகழ்வாளர்களுக்கு அந்த பழைய சுவர்கள் தோண்டும் பொழுது கிடைக்கவில்லை. அவற்றின் சரியான உயரம் தெரியவில்லை. சில வரலாற்று பதிவாளர்களின் குறிப்புகளில் அவை 50 to 60 அடி உயரம் இருந்ததாகவும் வெளிப்புறம் சுட்ட செங்கற்களால் ஆனது என்றும் ஒரு ஆழமான அகழி தண்ணீருடன் நகரத்தை காத்ததாகவும் அறிகிறோம். பின்னர் எழுதப்பட்ட பிரசித்தி பெற்ற சுவர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னர் நபோபோலசார் என்ற அரசனால் எழுதப்பட்டவை. அவற்றை திருப்பி எழுப்ப பிரம்மாண்டமான திட்டத்தை அரசன் வகுத்தான். தன் வாழ்நாளில் அவற்றை முடிக்க முடியவில்லை. அவன் மகன் நெபுசத்நேச்சர் பொறுப்பில் விழுந்தது. அவன் பெயர் பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய சுவர்களின் உயரம் நீளமும் நம்பும்படியாக இல்லை. நம்பத்தக்க தகவல்களின்படி அவை 160 அடி உயரம். இன்றைய தேதிகளில் ஒரு 15 மாடி கட்டிடம் எழுப்பினால் இருக்கும் உயரம். அதன் மொத்த நீளம் 9 to 11 மைலாக இருக்கலாம். 6 குதிரைகளின் பூட்டிய தேரை ஓட்டும் அளவிற்கு அகலமானவை. இந்த பிரம்மாண்டத்தில் கொஞ்சம் கூட மிச்சமில்லை. அடித்தளம் மற்றும் அகழியை தவிர, இயற்கையின் அழிவை தவிர, அரேபியர்கள் செங்கற்களை தோண்டி எடுத்து வேறு இடத்தில் கட்டிடம் கட்ட பயன்படுத்தினர். அந்த காலத்தில் போரில் வென்ற பெரிய போர் படைகள் கொண்ட ஒவ்வொருவருக்கும் படைத்திரட்டி பாபிலோனின் சுவர்களை நோக்கி வந்தனர். நிறைய அரசர்கள் பாபிலோனின் மீது போர் தொடுத்தனர், சூழ்ந்தனர். ஆனால் அனைத்தும் வீண். அந்த காலத்து போர்படைகளை
சாதாரணமாக எடை போடக்கூடாது. 10,000 குதிரை படை வீரர்கள், 25,000 தேர்கள், 1,200 காலப்படை வீரர்கள், அவற்றில் ஒவ்வொரு பிரிவிலும் 1000 போர் வீரர்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பல சமயங்களில் 2-3 ஆண்டுகள் ஆகும். ஆயுதங்களை திரட்டி போருக்கு ஆயுதமாக போர்க்களத்துக்கு தேவையான உணவுகளையும் அவர்கள் சேகரம் செய்ய வேண்டும். பிறகுதான் படையெடுக்க முடியும். இன்றைய நவீன நகரத்தை போலதான் பாபிலோன் நகரம் அமைக்கப்பட்டிருந்தது. தெருக்களும் கடைகளும் இருந்தன. வீடுகள் இருக்கும் வீதிகளில் தள்ளுவண்டிகளில் பொருட்களை கூவி விற்றனர். அரசரின் பூசாரிகள் வியக்கத்தக்க கோவில்களில் பணியாற்றினார்கள். நகரத்திற்குள்ளே தனி பிரிவில் அரசுக்கு தனி அரண்மனை இருந்தன. நகர சுவர்களை விட உயரமான சுவர்கள் அரண்மனைகளை காத்தன. பாபிலோனியர்களின் கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். சிற்பம் வடிப்பது, ஓவியம் தீட்டுவது, நெசவு, தங்க ஆசாரிகள், உலோக ஆயுதங்கள் தயாரிப்பு மற்றும் விவசாய உபகரணங்கள் தயாரிப்பவர்கள் போன்றவர்கள் நேர்த்தியாக செயல்பட்டனர். அவர்களின் கொல்லர்கள் திறம்பட ஆபரணங்களை செய்தனர். செல்வந்தர்களின் கல்லறைகளிலிருந்து பல ஆபரணங்கள் கைப்பற்றப்பட்டன. உலகின் முன்னணி அருங்காட்சியகங்களில் அவை காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளன. உலகத்தில் பலர் கல் கோடாரியை கொண்டு, மரங்களை வெட்டி கொண்டும், கூரான கல் முனைகளை கொண்டு ஈட்டிகள் அம்புகள் செய்து வேட்டையாடுவது, சண்டையிடுவது என்று கற்கால மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலும் பாபிலோனிய மக்கள் கோடாரிகள், ஈட்டிகள், அம்புகள் போன்றவற்றை உலோகத்தினால் தயாரித்தனர். பாபிலோனியர்கள் சாமர்த்தியமான பொருளாதார நிபுணர்கள் மற்றும் வணிகர்கள். நமக்கு தெரிந்தவரை பணத்தை கொண்டு வணிகம் செய்தவர்கள் இவர்கள்தான். உறுதிப்பத்திரம், ப்ரோநோட் மற்றும் நீல தஸ்தாவேஜுகளை உபயோகப்படுத்தியவர்களும் இவர்கள்தான். கிறிஸ்து பிறப்பதற்கு 540 ஆண்டுகளுக்கு முன் வரை பாபிலோனை எந்த எதிரி படையும் ஆட்கொள்ளவில்லை. அப்பொழுது சுவர்களை கைப்பற்ற முடியவில்லை. பாபிலோன் தோற்ற கதை மிகவும் வினோதமானது. ரைஸ் அந்த காலத்தில் பெரிய போர் வீரன். நகரத்தை தாக்க முடிவு செய்தான். அதன் வெல்ல முடியாத சுவர்களை அழிக்க நினைத்தான். அப்போதைய பாபிலோன் அரசன் நபோனிடஸின் ஆலோசகர்கள் அவனுக்கு இப்படி ஆலோசனை வழங்கினர். சைரஸ் நகரத்தை சூழ்ந்து உள்ளே வருவதற்கு அவனை நகரத்தின் வெளியிலேயே சந்திக்கலாமே என்றனர். பாபிலோனிய படை தோற்றது, ஊரை விட்டே ஓடியது. சைரஸ் திறந்து வீட்டினுள் நுழைந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆட்கொண்டான். அதன் பிறகு அந்த நகரத்தின் புகழ், ஆளுமை மற்றும் சிறப்பு லேசாக மங்க தொடங்கியது. சில 100 ஆண்டுகளில் அது கைவிடப்பட்டது, துறக்கப்பட்டது. காற்றும் புயலும் அதை மீண்டும் இடித்து பாலைவனமாக்கின. எந்த இடத்திலிருந்து அதன் சிறப்பு அமைக்கப்பட்டதோ அது அந்த இடத்திற்கே மீண்டும் திரும்பியது. பாபிலோன் வீழ்ந்தது, மறுபடியும் எழவில்லை. ஆனால் நாகரிகம் அதற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. காலத்தின் நாட்கள் கர்வமாக நின்ற அதன் கோயில் சுவர்களை தவிடு பொடியாக்கி இருக்கலாம். ஆனால் பாபிலோனின் அறிவு இவற்றுக்கெல்லாம் அப்பால் தனித்து நிற்க. தங்கத்தை விரும்பிய மனிதன். பன்சீர் பாபிலோனின் ரதம் செய்பவன் மிகவும் மனம் தளர்ந்துவிட்டான். அவன் வீட்டை சுற்றி எழும்பியிருந்த தாழ்வான சுவரில் உட்கார்ந்து அவனுடைய எளிமையான வீட்டையும் திறந்த பட்டறையில் இருந்த பாதி கட்டப்பட்டிருந்த தேரையும் சோகமாக பார்த்தான். அவன் மனைவி அடிக்கடி கதவருகில் வந்து மறைந்தாள். அவளின் திருட்டுத்தனமான பார்வை அவன் இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகளை நினைவுபடுத்தின. ரதத்தை கட்டி முடித்து, சுத்தியால் அடித்து, மெருகூட்டி, சக்கரத்தின் விளிம்புகளை தோளால் இறுக்கி, செல்வம் நிறைந்த வாடிக்கையாளரிடம் விற்று பணம் கிடைத்தால்தான் உணவு பையை நிரப்ப முடியும். எனினும் அவனுடைய பெரித்த உடம்பு சுவரின் மேலேயே இருந்தது. அவனுடைய நிதானமான மனம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் பொறுமையாக போராடி கொண்டிருந்தது. யூப்ரேடஸின் அருமையான சூரியனின் வெப்பம் அவன் மேல் கருணை இல்லாது தாக்கியது. வேர்த்துளிகள் அவன் நெற்றியில் சேர்ந்து ரோமம் உள்ள அவனது மார்பினில் வழிந்தது. அவன் வீட்டை தாண்டி அரச மாளிகையின் பெரிய மதில் சுவர் இருந்தது. பக்கத்தில் நீலவானத்தை அனைத்து பெல் எனும்
வர்ணமடிக்கப்பட்ட கோபுரம் இருந்தது. இந்த சூழலில் தான் அவனுடைய எளிமையான வீடும் அவ்வளவு நன்றாக பராமரிக்கப்படாத மற்ற வீடுகளும் இருந்தன. இதுதான் பாபிலோன். நகரை காக்கும் சுவர்களின் நடுவில் பகட்டும் அழுக்கும் செல்வமும் ஏழ்மையும் திட்டமைப்பு இல்லாத கூட்டமுள்ளதாக இருந்தது. பின்புறம் அவன் பார்க்க நேர்ந்தால் பணக்காரர்களின் இரைச்சலான ரதங்களும் செருப்பணிந்த வியாபாரிகளும் செருப்பில்லாத பிச்சைக்காரர்களும் தென்படுவார்கள். பணக்காரர்களை கூட குழிக்குள் தள்ளும் அளவிற்கு அரசன் வேலை என்று தண்ணீர் ஏந்தும் அடிமைகள் கனமான ஆட்டுத்தோலில் செய்த பைகளில் தொங்கும் பூந்தோட்டத்திற்கு நீர்ப்பாய்ச்ச சென்று கொண்டிருப்பார்கள். பார்சின் நகரத்தின் இரைச்சலை விட அவனது பிரச்சனையில் தான் மூழ்கியிருந்தான். அவனது சிந்தனையிலிருந்து யாழின் இசை அவனை ஈர்த்தது. திரும்பியவன் இசைக்கலையை பயின்ற அவனுடைய நண்பன் கோப்பியன் உணர்ச்சிமிக்க சிரித்த முகத்தை கண்டான். ஆண்டவன் உனக்கு மிகவும் பெருந்தன்மையான மனசை கொடுக்க வேண்டுகிறேன் என் நண்பனே என்று கோப்பி வணங்கினான். நீ அதிக வேலை செய்யாமல் தாராள மனமுடையவனாக இருக்க ஆண்டவன் உன்னை படைத்திருக்கிறான். உன் நற்பேருக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். உன்னிடம் அதை பகிர்ந்தும் கொள்வேன். உன்னிடம் பணம் இல்லாவிட்டால் உன் கடையில் நீ சுறுசுறுப்பாக இருந்திருப்பாய். இன்று இரவு உயர்குடிமகனின் விருந்து முடியும் வரை எனக்கு 2 காசுகள் கடனாக கொடு. நீ இதை மறந்துவிடுவதற்குள் திரும்பி வந்துவிடும். பன்சின் சோர்வோடு சொன்னான். என்னிடம் 2 காசுகள் இருந்தால் யாருக்கும், ஏன் என்னுடைய அருமை நண்பனுக்கு கூட கடனாக தரமாட்டேன். ஏனென்றால் இவைதான் என்னுடைய சொத்து. எல்லா சொத்தையும் அருமை நண்பனுக்கு கூட எவரும் தரமாட்டார்கள். கோப்பி ஆச்சரியத்துடன், என்ன உன்னிடம் காசு கூட இல்லாமல் சிலை போல் சுவர் மேல் உட்கார்ந்திருக்கிறாய்? ரதத்தை ஏன் கட்டி முடிக்க கூடாது? உன்னுடைய பசிக்கு எப்படி ஏற்பாடு செய்வாய்? இது நீ நடந்து கொள்வது போல் இல்லை நண்பனே. உன்னுடைய முடிவில்லா சக்தி எங்கே? உனக்கு ஏதேனும் கவலை இருக்கிறதா? ஆண்டவன் ஏதாவது தொல்லை கொடுத்திருக்கிறானா என்று கேட்டான். கடவுளின் சோதனையாகத்தான் இருக்க வேண்டும் என்றான் பர்சின். நான் ஒரு வசதியுள்ளவனாக இருப்பது போல் ஒரு அறிவில்லாத கனவு ஆரம்பித்தது. அந்த கனவில் என்னுடைய இடையிலிருந்து கனமான காசுப்பை தொங்கியது. அந்த காசுகளை நான் பிச்சைக்காரர்களுக்கு வாரி இறைத்தேன். என் மனைவிக்கு அணியலங்காரங்களை வாங்கினேன். என் ஆசைகளை பூர்த்தி செய்தேன். என்னுடைய வருங்காலத்துக்கும் இந்த சொத்து இருக்கும் என்று நம்பி வெள்ளிகளை செலவழித்தேன். என்னுள் ஒரு அடங்கா திருப்தி ஏற்பட்டது. உனக்கு நான் ஒரு கடுமையாக உழைக்கும் நண்பனாக தெரிந்திருக்க மாட்டேன். என் மனைவியின் சந்தோஷத்தால் பளபளக்கும் சுருக்கமில்லாத முகத்தையும் அறிந்திருக்க மாட்டாய். திருமணமான புதிதில் இருந்த சிரிப்பு பெண் போல் இருந்தாள். சுகமான கனவுதான் என்றான் கோபி. ஆனால் ஏன் சுகமான கனவுகள் உன்னை சுவரின் மேல் சோகமான சிலை போல் வைத்திருக்கின்றன? உண்மையில் ஏனென்றால் நான் வீழ்த்த போது என் பை காலியாக இருப்பதை எண்ணி கொந்தளித்தேன். 2 கடலோடிகள் ஒரே படகில் இருக்கும்படியால் நாம் இருவரும் இதை பற்றி பேசலாம். சிறுவர்களாக இருந்த பொழுது படிப்பறிவிற்கு போதகர்களை சந்தித்தோம். இளம் வயதில் சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டோம். வளர்ந்த பிறகு நல்ல நண்பர்களாக இருந்தோம். நம் வகையில் திருப்தியாக இருக்கிறோம். நீண்ட நேரம் உழைத்து நம் இஷ்டப்படி செலவு செய்து நிம்மதியாக இருக்கிறோம். கடந்த வருடங்களில் போதிய காசு சம்பாதித்திருக்கிறோம். ஆனால் செல்வாக்கினால் வரும் சந்தோஷத்தை அறிய கனவு காண வேண்டும். நாம் என்ன அறிவில்லாத ஆடுகளா? உலகின் செல்வம் செழித்த நாட்டில் வசிக்கின்றோம். செல்வாக்கில் இதற்கு வேறு இணையில்லை என்று பயணிகள் சொல்கிறார்கள். நம்மை சுற்றி செல்வம் இருந்தும் நம்மிடம் ஏதும் இல்லை. கடும் வேலை செய்து பாதி வாழ்வை கழித்து உன்னிடம் காசு இல்லை. என்னிடம் கேட்கிறாய், இன்று இரவு உயர்குடி மகனின் விருந்து முடியும் வரை எனக்கு 2 காசுகள் கடனாய் கொடு என்று. பின் நான் என்ன பதில் சொல்வது? இந்தா என்னுடைய பையை எடுத்துக்கொள், அதில் இருப்பதை சந்தோஷமாக பகிர்வேன் என்று சொல்வதா? என்னுடைய பையும் உன்னுடைய பையை போல் காலியாக இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன காரணம்? உணவுக்கு உடைக்கும் இருக்கும் தேவைக்கு அப்பாற்பட்டு ஏன் நம்மால் தங்கமும் வெள்ளியும் சேகரிக்க முடியவில்லை? பன்சின் தொடர்ந்து சொன்னான். நம் மக்களை பற்றி யோசி. முன்னோடிகளாக நம்மை அவர்கள் தொடரவில்லை. அவர்களின் குடும்பங்களும் அதற்கடுத்து வருவர்களும் இந்த தங்கத்தின் நடுவில் இருந்து கொண்டும் நம்மை போல் புளித்த ஆட்டுப்பாலையும் கஞ்சியையும்
உண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? கோபி குழப்பமடைந்தான். இத்தனை வருட நட்பில் இதுபோல் என்றும் நீ பேசியதில்லை பர்சின் என்றான். இத்தனை வருடங்களாக நான் இதை பற்றி நினைத்து கூட இல்லை. இரவு பகலாக ரதம் செய்யும் வேளையில் கடுமையாக உழைத்ததற்கு ஒரு நாள் கடவுள் என் திறமையை உணர்ந்து சுபிட்சம் அளிப்பார் என்று இருந்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. இனியும் நடக்காது என்று தெரிந்துவிட்டது. ஆதலால் என் இதயம் துயரத்தில் இருக்கிறது. நான் ஒரு வளமான வாழ்வு வாழ நினைத்தேன். நிலங்களும் மாடுகளும் நல்ல உடையும் பை நிறைய காசும் விரும்பினேன். நான் எதிர்பார்த்த வெகுமதி கிடைக்காமல் என்னுடைய திறமையை வைத்து என்னிடம் பலம் உள்ளவரை என் மனதில் எண்ணத்திற்கேற்ப நான் கடுமையாக உழைக்க தயார். நமக்கு என்னவாயிற்று? மறுபடியும் உன்னை கேட்கிறேன். தங்கம் வாங்குபவர்களுக்கு இணையாக நமக்கு ஏன் அந்த நல்வாழ்வில் பங்கு இல்லாமல் போகிறது? எனக்கு விட தெரியாது என்றான் கோபி. நானும் உன்னை விட ஒன்றும் மகிழ்ச்சியாக இல்லை. என்னிடம் யாழ் இசைப்பதிலிருந்து வரும் வருமானம் விரைவில் போய்விடுகிறது. என் குடும்பம் பட்டினியாக இருப்பதை தவிர்க்க பல திட்டங்களை யோசிக்க வேண்டியிருக்கிறது. என் மனதில் இருக்கும் இசையை இன்னும் மேலோங்கி இசைப்பதற்கு இதைவிட பெரிய யாழை வாங்க என் மனம் இயங்குகிறது. அதை வாசித்தால் அரசன் கூட இதுவரை கேட்காத இசையை நான் இசைக்க முடியும். நீ கட்டாயம் அந்த மாதிரி ஒரு யாழை வைத்திருக்க வேண்டும். பாபிலோனின் எந்த மனிதனும் அவ்வளவு இனிமையாக இசைக்க முடியாது. அரசன் என்ன, ஆண்டவன் கூட மகிழ்ச்சி அடைவான். ஆனால் நாம் இருவரும் ஏழ்மையான அடிமைகளாக இருக்கும் பொருட்டு எப்படி அந்த வகையான யாழை வாங்க முடியும்? மணி சத்தம் கேட்கிறது. பார், இதோ வருகிறார்கள். அரை உடையணிந்து வியர்த்து நதியிலிருந்து நீரை கொண்டு வர கஷ்டப்பட்டு வீதி மேல் ஏறி வருபவர்களை சுட்டி காட்டினான். ஐவர்களாக நீர் நிரம்பிய ஆட்டுப்பைகளை ஏந்தி முன்னேறினார்கள். அவர்களை நடத்தி செல்பவன் நல்ல உடல் வாகுடன் இருக்கிறான். எல்லோருக்கும் முன்னே எடை தூக்காமல் சென்று கொண்டிருந்தவனை கோபி காண்பித்தான். அவன் நகரத்தில் முக்கியமானவன் என்று நன்றாக தெரிகிறது. நம்மை போல நல்லவர்கள் அந்த வரிசையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். பன்சீர் ஆமோதினான். வடக்கிலிருந்து உயரமாக தங்க நிற பளபளப்பு முடியுடன் மனிதர்கள், தெற்கிலிருந்து சிரிப்புடன் வரும் கருப்பர்கள், பக்கத்தில் இருக்கும் நகரங்களிலிருக்கும் சிறிய உடைய பழுப்பு நிறத்தவர்கள், முன்னும் பின்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் தோட்டத்திற்கு நதிக்கும் இடையே செல்பவர்கள், எதிர்பார்ப்பதற்கு சந்தோஷமும் இல்லாமல் தூங்குவதற்கு வைக்கோல் படுக்கையும் குடிப்பதற்கு கஞ்சியும் மட்டுமே பாவப்பட்ட ஜன்மங்கள் கோபி. நானும் அவர்கள் மீது பரிதாபப்படுகிறேன். இருந்தும் நாம் அவர்களை விட எவ்வளவு சுதந்திரமாகவும் நல்லபடியாக இருக்கிறோம் என்பதை நீ காட்டிவிட்டாய். எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அதுதான் நிஜம் கோபி. நாம் ஒவ்வொரு வருடமும் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். அடிமையாக வாழ எனக்கு விருப்பமில்லை. வேலை வேலை வேலை, அது எங்கேயும் கொண்டு செல்லாது. நாம் மற்றவரை போல் தங்கத்தை எப்படி தேடி பெறுவது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது கோபி கேட்டான். முடியாதா கோபி கேட்டான். பன்சீர் யோசித்தவாறு சொன்னான். ஒருவேளை தகுந்தவர்களை கேட்டால் இதில் இருக்கும் ரகசியத்தை அறியலாம். கோபி முன்வைத்தான். இன்றுதான் நாம் பழைய நண்பன் அர்க்கட்டை அவனுடைய தங்க ரதத்தில் வருவதை பார்த்தேன். ஆனால் இதை மட்டும் சொல்லுவேன், அவன் நிலையில் இருக்கும் மற்றவர்களைப் போல் இல்லாமல் என்னை பார்த்து கையசைத்து எல்லோரும் பார்க்கும்படி இந்த இசைக்கலைஞன் கோபியை நட்புடன் வாழ்த்தினான். பாபிலோனின் அவன்தான் மிகப்பெரிய செல்வந்தன் என்று சொல்கிறார்கள். பர்சின் சிந்தித்தான். எத்தனை செல்வந்தன் என்றால் அரசர் கூட கருவூலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவன் உதவியை நாடுகிறாராம். கோபி பதிலளித்தான். பர்சில் இடைமறித்து, மிகப்பெரிய செல்வந்தன், அவனை இரவில் எங்கேயாவது பார்த்தால் அவன் பணப்பையை பிடுங்கி விடுவானோ என்று அச்சமாக இருக்கிறது. முட்டாள்தனம் கோபிதான் கோபி. ஒரு மனிதனின் செல்வாக்கு அவன் பணப்பையில் இல்லை. மீண்டும் நிரப்ப பொருள் இல்லை என்றால் பணப்பையை காலியாக இருக்கும். எவ்வளவுதான் தாராளமாக செலவு செய்தாலும் அர்கட்டின் வருவாய் எப்பொழுதும் அவன் பை நிரம்பி இருக்கும் நிலையில் இருக்கும். வருவாய்தான் முக்கியம் என்றான் பர்சின். சுவர் மீது உட்கார்ந்தாலோ தூர நாடுகளுக்கு சென்றாலோ என் பை நிரம்பியே இருக்க வேண்டும். எப்படி நிரந்தர வறுமையை பெறுவது என்று அர்க்கட்டிற்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அவனுடைய நிதானமான மூளைக்கு அவன் தெளிவாக சொன்னால் புரியும். அவனுடைய மகன் நோமசிர் அவன் சொல்லித்தருகிறான் என்று நினைத்தேன். கோபி பதிலளித்தான். பெரும் செல்வந்தராகிய தன் தந்தையின் நிதி உதவி இல்லாமல் அவன் நினைவே என்ற ஊருக்கு சென்றான் என்று விடுதியில் சொல்கிறார்கள் இல்லையா? கோபி, நீ ஒரு அதிசயமான நினைவை எனக்கு அளித்திருக்கிறாய்.
பன்சீரின் கண்கள் பிரகாசித்தன. அர்கட் காசு தேவையில்லை. அர்கட் போல் ஒரு நல்ல நண்பனிடம் ஆலோசனை கேட்பதற்கு காசு தேவையில்லை. கழுகின் கூடு ஒரு வருடத்திற்கு முன் காலியாக இருந்தது போல் நமது பையும் காலியாக இருப்பதில் பாதகமில்லை. அது நம்மை தடுக்க முடியாது. நிறைய தங்கம் இருக்கும் இடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருப்பது நமக்கு அசதியாக இருக்கிறது. வா, நாம் அர்கட்டிடம் சென்று நமக்காக வருமானம் எப்படி சம்பாதிப்பது என்று கேட்கலாம். உண்மையான உற்சாகத்துடன் பேசுகிறாய் பர்சீன். என் மனதிற்கு ஒரு புதிய அர்த்தத்தை உருவாக்கியுள்ளாய். இது நாள் வரை செல்வத்தை ஏன் நாம் அடையவில்லை என்பதை அறிய வைத்திருக்கிறாய். நாம் அது நாடவில்லை. பாபிலோனின் பலமான ரதங்களை நீ பெருமையாக அமைத்திருக்கிறாய். உன்னுடைய முழு முயற்சி அதுவே. நீ வெற்றி அடைந்த மாதிரி நானும் சிறந்த யாழ் வாசிப்பவனானேன். நானும் வெற்றி அடைந்தேன். நாம் எதில் முயற்சி செய்தோமோ அதில் வெற்றி கண்டோம். ஆண்டவனும் நம்மை அப்படியே விட்டுவிட்டான். இப்பொழுது எழும் சூரியனை போல் ஒரு ஒளியை பார்க்கிறேன். அது நம்மை வளர்ச்சி அடைவதற்கு வழி காண்பிக்கிறது. புதிய புரிதலுடன் நம் ஆசைகளை நிறைவேற்ற முயல்வோம். பர்சன் தூண்டினான். இன்றே அர்கட்டை சந்திப்போம். மேலும் நம்மை போல் இருக்கும் நமது சிறு வயது நண்பர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களும் அவன் அறிவை பகிர்ந்து கொள்ள வைப்போம். நீ எப்பொழுதும் நண்பர்களின் நலனையே கருதுவாய் பர்சீன். அதனால்தான் உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நீ சொல்கிறபடியே செய்வோம். அவர்களையும் அழைத்து கொண்டு நாம் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன். பழைய பாபிலோனில் அர்கட் எனும் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். 8 திக்கும் அவன் பொருள் வளம் பரவி இருந்தது. மேலும் அவனுடைய கருணை கொண்ட மனப்பான்மைக்காக புகழ் பெற்றிருந்தான். கொடை வள்ளலாக இருந்தான். குடும்பத்தினரிடம் பரிவாக இருந்தான். தன் செலவுகளிலும் தாராளமாக இருந்தான். இருந்தும் ஒவ்வொரு வருடமும் செலவையும் மீறி அவன் செல்வம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவனுடைய சிறு வயது நண்பர்கள் அவனிடம் வந்து செல்வார்கள். எங்களை விட நீ அதிக அதிர்ஷ்டம் செய்தவன். நாங்கள் வாழ்வதற்கு திண்டாடும் பொழுது நீ பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிவிட்டாய். நல்ல உடை உடுத்தி சுவையான உணவை உண்ணுகிறாய். நாங்களோ கிடைத்ததை வைத்து குடும்பத்திற்கு உடை எடுத்து முடிந்த அளவு உணவு கொடுக்கிறோம். இருந்தாலும் ஒரு காலத்தில் நாம் சமமாக இருந்தோம். ஒரே ஆசானிடம் படித்தோம். ஒரே விளையாட்டு விளையாடினோம். படிப்பிலோ விளையாட்டிலோ நீ எங்களை விட உயர்ந்து விடவில்லை. அதற்கு பிறகு வந்த வருடங்களிலும் எங்களை விட மாண்புமிகு குடிமகனாக நீ இல்லை. எங்கள் மதிப்பீட்டில் எங்களை விட நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யவோ உண்மையாகவோ இல்லை. பின் ஏன் விதி உனக்கு எல்லா இன்பங்களையும் கொடுத்து தகுதியுள்ள எங்களை புறக்கணிக்கிறது? அர்கட் ஆட்சேபனை செய்து சொன்னான். சிறு வயதிலிருந்தே நீங்கள் வெறுமையான வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் அடையாததற்கு காரணம் நீங்கள் செல்வத்தை அடையும் சட்டங்களை அறியவில்லை அல்லது அவைகளை நீங்கள் கவனிக்கவில்லை. நிலையற்ற விதி எவருக்கும் நிலையான நன்மை செய்யாத ஒரு தீங்கிழைக்கும் பெண் தெய்வம். மாறாக சுயமாக சம்பாதிக்காத செல்வத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவனை அழைக்கிறாள். தேவையற்று செலவழிப்பவர்களை செலவு செய்ய வைத்து அவர்களுக்கு இன்னும் வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளுகிறாள். நீ இன்னும் சிலரை செல்வத்தை பதுக்கி வைத்து செல்வாக்கை திரும்பி பெற முடியும் என்று தெரிந்தும் செலவு செய்ய பயப்பட வைக்கிறாள். மேலும் அவர்கள் திருடர்களை அஞ்சி தங்கள் வாழ்வை அவல நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். ஏறக்குறைய சில பேர் அந்த செல்வத்தை இன்னும் கூட்டி திருப்தி அடைகிறார்கள். அந்த வகையானவர்கள் சிலரே என்பதால் நான் அவர்களை பற்றி கேள்விதான் பட்டிருக்கிறேன். திடீர் பணக்காரர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தவர்களிலிருந்தே யூகிக்க முடியும். இதுதான் நிஜம் என்று அவர்களுடைய நண்பர்கள் ஆமோதித்தார்கள். எப்படி மனிதர்கள் இவ்வளவு செல்வம் அடைந்தார்கள் என்று சொல்லும்படி அர்கட்டை கேட்டார்கள். என் சிறுவயதில் சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுப்பது எவை என்று சுற்றி பார்த்தேன். செல்வத்திற்குத்தான் இவற்றை பெற சக்தி இருக்கிறது என்பது அறிந்தேன். பொருள் வளம் ஒரு அதிகாரம். அதனால் எதையும் செய்ய முடியும். வீட்டை விலையுறந்த பொருட்களால் அலங்கரிக்க முடியும். கப்பலில் அதிக தொலைவு செல்ல முடியும். பிற நாடுகளின் உணவுகளை சுவைக்க முடியும். பொற்கொள்ளர்களிடமிருந்து மெழுகூட்டுவர்களிடமிருந்து ஆபரணங்களை வாங்கலாம். ஆண்டவனுக்கு மகத்தான ஆலயங்கள் கட்டலாம். இதுவும் வேறு பலவும் நமக்கு ஆத்ம திருப்தியையும் புலன்களுக்கு மகிழ்வும் கிடைக்க செய்யலாம். ஆக இதையெல்லாம் நான் அறிந்த பின் நானும் எனக்குரியதை பெறுவதற்கு நிச்சயித்தேன். தொலைவில் நின்று மற்றவர்களை சந்தோஷமாக இருப்பதை பார்ப்பவனாக இருக்க மாட்டேன். மரியாதை கொடுக்கும்
மலிவான துணிகளை உடுத்துவதில் நிறைவு கொள்ள மாட்டேன். ஒரு ஏழை போல் இருக்க மாட்டேன். மாறாக இந்த நல்ல பொருட்களை ஒவ்வொரு விருந்தினர் போல் அனுபவிப்பேன். உங்களுக்கு தெரிந்தபடி ஒரு பணிவான வியாபாரியின் மகனான நான் பெரிய குடும்பத்தில் பிறந்து உரிமை கொண்டாட சொத்து இல்லாமல், நீங்கள் சொன்னபடி அதி புத்திசாலியாக இல்லாமல் இருந்தும் இவையெல்லாம் அடைய வேண்டும் என்று நிச்சயித்தால் அதற்கு நேரமும் படிப்பும் அவசியம் என்று பட்டது. எல்லோரிடமும் நேரம் நிறையவே இருக்கிறது. நேரமிருந்தும் நீங்கள் ஒவ்வொருவரும் செல்வம் சேர்க்க தவறிவிட்டீர்கள். இருந்தும் நீங்கள் பெருமை கொள்ள ஒரு நல்ல குடும்பம்தான் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்வீர்கள். படிப்பை பொறுத்தவரை நமது ஆசான் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? கற்பது இரண்டு வகையானது. ஒன்று நமக்கு தெரிந்ததை கற்பது, இன்னொன்று நமக்கு தெரியாதது கற்பது. ஆகவே செல்வத்தை எப்படி சேகரிப்பது என்பதை அறிய நிச்சயித்து அதை அறிந்த பின் அந்த வேலையை நன்றாக செய்ய முற்பட்டேன். ஏனெனில் சூரியனின் வெளிச்சத்தை நாம் அனுபவிப்பதுதான் புத்திசாலித்தனம். நகரத்தில் நாம் சோகத்தை தான் காண்போம். பதிவேட்டில் எழுத்தாளராக வேலையில் அமர்ந்தேன். வாரங்களும் மாதங்களும் உழைத்தும் என் பணப்பை நிரம்பவில்லை. துணிமணியும் உணவும் ஆண்டவனுக்கு படைத்தும் இன்னும் சில செலவுகளும் என் சம்பாத்தியத்தை குறைத்தன. ஆனாலும் என் உறுதி என்னை விட்டு செல்லவில்லை. ஒரு நாள் அல்கமிஷ் என்ற நிதியாளன் எங்கள் நகர முதல்வரின் வீட்டுக்கு நைன்லா என்ற பதிவேட்டை வாங்க வந்து என்னிடம் சொன்னார். எனக்கு இது 2 நாட்களில் வேண்டும். நேரத்தில் கொடுத்துவிட்டால் நான் 2 செப்பு காசுகள் தருகிறேன். நான் மிகவும் சிரமப்பட்டு நேரத்திற்குள் தயார் செய்ய முடியவில்லை. அல்கமிஸ் கோபப்பட்டார். அவரது அடிமையாக நான் இருந்திருந்தால் என்னை அடித்திருப்பார். ஆனால் என் முதல்வர் இத்தகைய துன்புறுத்தலை அனுமதிக்க மாட்டார் என்று அறிந்து நான் அவரிடம், அல்கமிஸ், நீ ஒரு பெரிய செல்வந்தன். எப்படி செல்வந்தனாவது என்று நீ எனக்கு சொன்னால் நான் இரவு பகலாக உழைத்து உனக்கு வேண்டியது தயார் செய்து விடுகிறேன் என்று சொன்னேன். என்னை பார்த்து சிரித்து, நீ முன்னேற தெரிந்த தொழிலாளி, ஆனால் நமக்கு ஒரு பேரம் பேசி கொள்ளலாம் என்றார். அன்று இரவு முழுவதும் கண்கள் எரிவதையும் பொருட்படுத்தாமல் நான் உழைத்தேன். அதிகாலையில் அவன் திரும்பி வரும்பொழுது பதிவேடு தயாராக இருந்தது. இப்பொழுது சொல், நீ என்ன வாக்கு கொடுத்தாய் என்றேன். உன் வாக்கை நீ காப்பாற்றிவிட்டாய் என்று கருணையோடு சொன்னேன். என்னுடைய வாக்கையும் நான் காப்பாற்றுவேன். எனக்கு வயதாவதால், அதுவும் வயதானவர்கள் அதிகம் பேசுவதால் உனக்கு தெரிய வேண்டியதை சொல்கிறேன். இளைஞர்கள் முதியவராகும் பொழுது வயதானவர்களின் புத்திமதி தேவைப்படுகிறது. ஆனால் பெரும்பாதியான இளைஞர்கள் அது தேவையற்றது என்று நினைக்கிறார்கள். ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள். இன்று ஒளிரும் சூரியன் தான் என் தந்தை பிறந்த பொழுதும் உன் பேரக்குழந்தையும் பிறக்கும் பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். இளைஞர்களின் எண்ணங்கள் ஆகாயத்தை மிளிர வைக்கும் மின்கற்களைப் போல் பிரகாசமாக மின்னும். ஆனால் வயதின் ஞானம் நிலையான நட்சத்திரங்களைப் போல் ஒளிமாறாமல் கப்பலோட்டிக்கு சரியான திசையை காட்டும். என் வார்த்தைகளை கவனமாக கேள். இல்லாவிட்டால் நான் சொல்லும் உண்மையை அறியாமல் நீ இரவு முழுவதும் செய்த வேலை வீணாகிவிட்டதாக எண்ணுவாய். பிறகு தாழ்ந்து புருவங்களுடன் என்னை உற்று நோக்கி மெல்லிய ஆனால் ஆற்றல் மிக்க குரலில் சொன்னான், நான் சம்பாதித்தது யாவையும் என்னுடையது என்று நான் நிச்சயித்திருந்தால் செல்வத்தின் பாதையை நான் கண்டுபிடித்தேன். நீயாக இருந்தாலும் அப்படித்தான் செய்வாய். என்னை சுட்டரிப்பது போல் கூர்மையான பார்வையால் பார்த்தான். ஆனால் நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவ்வளவுதானா என்று கேட்டேன். ஒரு ஆடு மேய்ப்பவனின் மனதை ஒரு வட்டிக்காரன் போல் மாற்றுவதற்கு இது போதுமானது என்று பதிலளித்தான். நான் சம்பாதிப்பவை எல்லாம் என்னுடையது இல்லையா? நான் வேண்டினேன். அதற்கும் அப்பாற்பட்டது என்றான். தையல்காரனுக்கும் சந்தனம் செய்பவனுக்கும் நீ சாப்பிடும் உணவுக்கும் நீ செலவழிக்க மாட்டாயா? பாபிலோனின் செலவழிக்காமல் இருக்க முடியுமா? சென்ற மாதம் உன் வருவாய் என்ன? சென்ற வருடம் உன் வருவாய் என்ன? முட்டாள், உன்னை தவிர மற்றவர்களுக்குத்தான் நீ பணம் கொடுக்கிறாய். மூடனே, அடுத்தவர்களுக்காக நீ உழைக்கிறாய். உன் முதலாளி உணவும் உடையும் உனக்கு கொடுத்து அடிமையாக நடத்துவது போல் ஆகும். 10இல் ஒரு பகுதியை நீ வைத்து கொண்டால் 10 வருடங்களில் உன்னிடம் எவ்வளவு இருக்கும்? என்னுடைய கணக்கு ஞானம் என்னை விட்டு கொடுக்கவில்லை. 1 வருடத்தின் சம்பாத்தியம் இருக்கும் என்றேன். நீ பாதி உண்மையைத்தான் கூறுகிறாய் என்றான். சேமிக்கும் ஒவ்வொரு தங்கம் காசும் உன் அடிமை. ஒவ்வொரு செப்பு காசும் உன்னுடைய சேமிப்பின் ஒரு குழந்தை. நீ செல்வந்தன் ஆனால் நீ சேமிப்பது உனக்கு வருவாய் தர வேண்டும். சேமிப்பின் குழந்தைகளும் வருவாய் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவை உனக்கு வேண்டும் வளம் கிடைக்க உதவும். ஒரு இரவின் வேலைக்கு நான் உன்னை ஏமாற்றுகிறேன் என்று நினைக்கிறாயா? அவன் தொடர்ந்தான். நான் சொல்லும் உண்மையை அறிய உன்னால் முடியவில்லை என்றான். 1000க்கும் மேல் உனக்கு நான் காசு கொடுத்திருக்கிறேன் என்று புரியும். நீ சம்பாதிப்பதில் ஒரு பாதி உன்னுடையது. எவ்வளவு சிறிய வருமானமாக இருந்தாலும் உன் சேமிப்பு 10இல் ஒரு பங்கு குறையக்கூடாது. முடிந்தால் அதைவிட அதிகம் இருக்கலாம். முதலில் உனக்கு நீ பணம் செலுத்திக்கொள். உன் உணவுக்கும் உடைக்கும் ஆண்டவனுக்கும் தரும்
தர்ம காரியங்களுக்கும் அப்பாற்பட்டு தையற்காரனுக்கும் சந்தனம் செய்பவனுக்கும் அதிகமாக வியாபாரம் கொடுக்காதே. செல்வம் ஒரு சிறு விதையிலிருந்து மரமாகிறது. நீ சேமிக்கும் முதல் செப்பு காசு உன் செல்வத்தை வளர்க்கும் மரத்தின் விதையாகும். எவ்வளவு சீக்கிரம் விதையை நடுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் மரம் வளரும். எவ்வளவு நம்பிக்கையாக உன் சேமிப்பு என்னும் மரத்தை தண்ணீர் ஊற்றி பராமரிக்கிறாயோ அவ்வளவு துரிதமாக அந்த செல்வத்தின் நிழலில் நீ நிம்மதியாக இருக்கலாம். இவ்வாறு சொல்லி அவன் பதிவேட்டை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அவன் சொன்னதை நினைவு கூர்ந்து யோசித்தேன். அது நியாயமாகப்பட்டது. அவ்வாறே முயற்சிப்பது என்று முடிவு செய்தேன். எனக்கு வரும் செப்பு காசுகளில் 10 ஒன்று எடுத்து மறைத்து வைத்தேன். அதிசயமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு முன்பு போல் பற்றாக்குறை இல்லை. மிக சிறிய அளவு வித்தியாசமே தெரிந்தது. ஆனால் என் சேமிப்பு வளர வளர பீனிஷியாவிலிருந்து கப்பலுக்கும் ஒட்டகங்களும் கொண்டு வரும் சரக்கு எனக்கு சபலத்தை உண்டாக்கியது. ஆனால் நான் அறிவுடன் அவைகளிலிருந்து விலகினேன். 12 மாதங்களுக்கு பிறகு அல்கமிஷ் திரும்பி வந்து சொன்னான், மகனே, இந்த வருடத்தில் 10 ஒரு பங்கு குறைவாக உனக்காக வைத்து கொண்டாயா? ஆம் ஆசானே என்று பெருமையாக கூறினேன். நல்லது, அதை என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்டார். அஸ்மூர் எனும் செங்கல் செய்பவனிடம் கொடுத்து அவன் பரவலாக பணம் செய்யும் பொழுது டைரியிலிருந்து ஃபினிஷியாவில் அரிய நவரத்னங்களை வாங்கி வர சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு முட்டாளும் கற்க வேண்டும் என்று உருமினான். செங்கற்காரனுக்கு நவரத்னங்களை பற்றி என்ன தெரியும்? நட்சத்திரங்களை பற்றி தெரிய ரொட்டி செய்பவனை கேட்பாயா? யோசிக்கும் திறன் இருந்தால் ஒரு ஜோதிடரிடம் சொல்வாய். உன் செல்வங்களை இழந்து விட்டாய் இளனனே. உன் செல்வ மரத்தை வேரோடு பிடுங்கி விட்டாய். ஆனால் இன்னொரு மரம் நடு, மறுபடியும் முயற்சி செய். அடுத்த முறை நவரத்னங்களை பற்றி தெரிய வேண்டுமென்றால் நகைக்காரனிடம் செல். ஆட்டை பற்றி தெரிய வேண்டுமென்றால் ஆடு மேய்ப்பவனிடம் கேள். அறிவுரை இலவசமாக கொடுக்கப்படும். எதை எடுத்து கொள்வது என்பதை கண்காணிக்க வேண்டும். சேமிப்பதை பற்றி அனுபவம் இல்லாதவனிடம் உபதேசம் கேட்டால் சேமிப்பை இழக்க வேண்டி வரும் என்று சொல்லி சென்று விட்டான். அவன் சொன்னது போலவே நடந்தது. அஸ்மூருக்கு விலைமதிப்பில்லாத கண்ணாடி கற்களை அந்த அயோக்கியமான பினிஷியங்கள் விற்றுவிட்டார்கள். அல்கமிஸ் கட்டளையிட்டது போல் நான் ஒவ்வொரு 10வது செப்பு காசையும் சேமித்தேன். இது பழக்கமாகி விட்டது, அதனால் கடினமாக இல்லை. மறுமுறை 12 மாதங்களுக்கு பிறகு அல்கமிஸ் வந்து, சென்ற முறை பார்த்ததிலிருந்து எவ்வளவு முன்னேறிக்கிறாய் என்று கேட்டான். எனக்கு உண்மையாக சேமித்து கொண்டிருக்கிறேன். அதை அக்கர் என்ற கவசம் செய்பவனிடம் வெண்கலம் வாங்க கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு 4வது மாதமும் அவன் எனக்கு வட்டி கொடுக்கிறான் என்று சொன்னேன். நல்லது, அந்த வட்டி பணத்தை என்ன செய்கிறாய் என்று கேட்டான். தேனும் கேக்கும் மதுபானமும் விருந்தாக அனுபவிக்கிறேன். ஒரு சிவப்பு மேல் அங்கியும் வாங்கினேன். ஒரு நாள் நான் ஓட்ட ஒரு நல்ல இளமையான கழுதையும் வாங்குவேன் என்றேன். அல்கமிஸ் சிரித்தான். உன் சேமிப்பின் குழந்தைகளையே நீ உண்ணுகிறாய். இது எப்படி வேலை செய்யும்? அந்த குழந்தைகளின் குழந்தைகள் எங்கே இருப்பார்கள்? உனக்கு வேலை செய்ய முதலில் ஒரு அடிமை படையை உருவாக்கி பிறகு வருத்தப்படாமல் விருந்தை மகிழ்ந்திரு என்று சொல்லி சென்று விட்டார். 2 வருடங்களுக்கு பிறகு அவனை பார்க்கவில்லை. திரும்பி வந்தபொழுது கிழம் தட்டி முகத்தில் கோடுகளுடன் கண்கள் தாழ்ந்திருந்தான். அர்கட், நீ கனவு கண்ட செல்வத்தை அடைந்து விட்டாயே என்று கேட்டேன். இன்னும் இல்லை, சிறிது இருக்கிறது, மேலும் பெருகி கொண்டிருக்கிறது என்றேன். இன்னும் செங்கல் செய்பவனின் அறிவுரையை கேட்கிறாயா? செங்கல் செய்வதற்கான அறிவுரைகளை மட்டும்தான் கேட்கிறேன் என்றேன். அர்கட் சொன்னான், உன் பாடங்களை நன்றாக கற்றுவிட்டாய். குறைவான வருமானத்தில் வாழ முதலில் கற்றுக்கொண்டாய். அடுத்து அனுபவசாலிகளிடமிருந்து அறிவுரை ஏற்றுக்கொண்டாய். முடிவாக தங்கத்தை உனக்கு வேலை செய்ய தெரிந்து கொண்டாய். எப்படி செல்வம் சேர்ப்பது, எப்படி நிலத்திற்க வைப்பது, எப்படி செலவழிப்பது என்பதை அறிந்து கொண்டாய். பொறுப்புள்ள வேலைக்கு நீ தகுதியானவனாகிவிட்டாய். எனக்கு வயதாகிறது. என் மகன்கள் சேமித்ததை விட செலவழிப்பதையே பெரிதாக நினைக்கிறார்கள். என் செல்வத்தை பாதுகாக்க மாட்டார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நீ நிப்பூருக்கு சென்று என் நிலங்களை பார்த்து கொண்டால் என் உடைமைகளுக்கு உன்னை பங்குதாரராக்குகிறேன். ஆக நான் நிப்பூருக்கு சென்று அளவு கடந்த உடைமைகளுக்கு பொறுப்பேற்றேன். நான் லட்சியமிக்கவனாக இருந்தாலும் செல்வத்தை பராமரிக்க 3 சட்டங்களை அறிந்திருந்தாலும் அவனுடைய உடைமைகளை அதிகளவு பெருமானம் அடைய வைக்க முடிந்தது. என் செலவு கொழிப்பும் அதிகரித்தது. கடைசியில் அந்த கிழவன் இறந்த பொழுது சட்டப்படி அவன் சொத்தில் எனக்கு பங்கும் கிடைத்தது. அர்கட் இவ்வாறு தன் கதையை முடித்த பிறகு ஒரு நண்பன் கூறினான், அல்கமிஸ் உன்னை தன் வாரிசாக நியமித்ததற்கு நீ நிச்சயம் புண்ணியம் செய்திருக்கிறாய்.
எனக்கு அனுகூலம் எப்படி என்றால், அவனை சந்திப்பதற்கு முன்பே வளம் பெறுவதற்கு நான் ஆசைப்பட்டேன். 4 வருடங்கள் 10ல் ஒரு பகுதியை சேமித்து என் குறிக்கோளை நிலைநாட்டவில்லையா? பல வருடங்களாக மீன்களின் பழக்க வழக்கங்களை படித்த ஒரு மீனவன் அதன் மேல் வலை வீசும் பொழுது அவன் அதிர்ஷ்டசாலியாவானா? எதிர்பார்க்காதவன் மேல் சந்தர்ப்பம் என்னும் சுயநலமிக்க பெண் கடவுள் நேரத்தை வீணடிப்பதில்லை. இன்னொரு நண்பன் கூறினான், முதல் வருட சேமிப்பை இழந்த பின்பும் உனக்கு மனோபலம் இருந்தது. அந்த விஷயத்தில் நீ அபூர்வமானவன். மனோபலமா? அட்கட் பதிலளித்தான். என்ன பைத்தியக்காரத்தனம்! ஒரு ஒட்டகத்தின் பலுவையும் மாடு இழுக்கும் பாரத்தையும் ஒரு மனிதனின் மனோபலத்தையும் வலிமை கொடுக்குமா? மனோபலம் என்பது நம் முன் இருக்கும் குறிக்கோளை முழுமையாக முடிப்பது. எவ்வளவு கடுமையான இலக்கு என் முன் இருந்தாலும் அதை முடிக்காமல் இருக்க மாட்டேன். முக்கியமான காரியங்கள் செய்ய எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? 100 நாட்கள் நடந்து பாலத்தை கடக்க வேண்டும். சாலையில் இருந்து ஒரு கல்லை ஆற்றுக்குள் வீசி எறிய வேண்டும் என்று எனக்கு நானே சொல்லி கொண்டால் கூட செய்து முடிப்பேன். 7 நாட்களில் மறந்து போய் கூட 2 கற்களை நாளை எறிவேன் என்று சொல்ல மாட்டேன். மாறாக அவ்வழியே திரும்பி சென்று அந்த கற்களை எறிவேன். 20வது நாளிலும் நான் இது வேலையற்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு கல்லை ஏன் எறிய வேண்டும்? ஒரேடியாக சில கற்களை எறியலாமே என்று சொல்லிக் கொள்ள மாட்டேன். எனக்கென்று ஒரு வேலை அமைத்து கொண்டால் அதை முடிப்பேன். அதனால் மிகவும் கடினமான சாத்தியமற்ற வேலையை எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் எனக்கு ஓய்வும் பிடிக்கும். இன்னொரு நண்பன் கூறினான், நீ சொல்வது நிஜமென்றால் இந்த எளிமையான முறையை எல்லா மனிதர்களும் கடைபிடித்தால் எல்லாருக்குமே செல்வம் இருக்குமே. ஆற்றல் இருக்கும் இடத்தில் செல்வம் வளரும் என்று பதிலளித்தான். அர்கட், தங்கத்தால் செல்வந்தன் மாளிகை கட்டினான், தங்கம் வீணாகி விடுமா? செங்கல்காரன் உழைப்பாளி கலைஞன் யாவருக்கும் அதில் பங்கு உண்டு. மாளிகை கட்டி முடித்த பின் அந்த செலவுக்கு ஈடேது? அந்த மாளிகை நிற்கும் நிலத்திற்கு மதிப்புத்தானே. பக்கத்தில் இருக்கும் நிலத்திற்கு விலை கூடும். செல்வம் தந்திரமாக செயல்படும். அதனுடைய எல்லையை யாராலும் கணிக்க முடியாது. பினிஷியன் மக்கள் தங்கள் கப்பல்களினால் வந்த வருமானத்தை வைத்து பாலைவனத்தை செழிப்பாக ஆக்கவில்லையா? நாங்களும் செல்வந்தர்களாக மாற நீ என்ன அறிவுரை எங்களுக்கு கொடுக்கிறாய் என்று இன்னொரு நண்பன் கேட்டான். காலம் கடந்து விட்டது. நாங்கள் இளைஞர்கள் இல்லை. இப்பொழுது எங்களிடம் சேமிக்கவும் எதுவும் இல்லை. நான் அறிவுறுத்துவது என்னவென்றால், நீங்கள் அல்கமிஸ்டின் வழியை பின்பற்றுங்கள். என்னுடைய வருமானத்தில் ஒரு பங்கு என்னுடையது என்று காலையில் எழுந்தவுடன் மதியம் இரவும் இதை உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் இதை சொல்லுங்கள். ஆகாயத்தில் வார்த்தைகள் நெருப்பை போல எரியும் வரை உங்களுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த கருத்தை மனதில் பதிய வையுங்கள். பிறகு என்ன பகுதி வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 10ல் 1க்கு குறைவாக இல்லாமல் தனியே எடுத்து வையுங்கள். மீத செலவுகளையும் அதற்கேற்றாற் போல் சரி செய்து கொள்ளுங்கள். ஆனால் முதலில் ஒரு பங்கை எடுத்து வைத்து விடுங்கள். சீக்கிரமே எனக்கே சொந்தமாக இவ்வளவு சேமிப்பு இருக்கின்றது என்று நினைத்து உங்களுக்கே வியப்பாக இருக்கும். வாழ்வில் ஒரு பொது ஆனந்தம் கிளர்ச்சியூட்டும். இன்னும் சம்பாதிக்க அதிக ஆற்றல் வரும். அதிக வரவினால் வரும் சதவீதமும் உங்களுடையது தானே. பிறகு இந்த புதையலை உங்களுக்கு வேலை செய்யும்படி உங்கள் அடிமையாக ஆக்குங்கள். அந்த குழந்தையும் அதன் பின்வரும் குழந்தைகளையும் உங்களுக்கு வேலை செய்யும்படி செய்யுங்கள். வருங்காலத்திற்கு வருமானத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் ஒரு நாள் முதியவர்களாகி விடுவீர்கள். அதனால் ஜாக்கிரதையாக இந்த புதையலை முதலீடு செய்யுங்கள். தகா வட்டி முறையில் வரும் வரவு ஏமாற்றுவதற்கு வழியாகும். மரணம் எதிர்பாராமல் உன்னை தழுவுமையானால் உன் குடும்பத்திற்கும் தகுந்த ஏற்பாடு செய்து ஒழுங்கான வருமானம் வருவதற்கு சிறு பணம் வழங்கும் ஏற்பாட்டை அமைத்துவிடு. முன்னோசனையுடன் செயல்படுபவன் பெரிய தொகை வரும் வரை காத்திருக்க மாட்டான். அறிவுள்ளவர்களை தினமும் பணத்தை கையாளுபவர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொண்டால் நான் செங்கல் செய்யும் அஸ்மூரிடம் ஏமாந்து மாதிரி நீ தப்பு செய்து விடாதே. சிறிய லாபம் அபாயகரமானது அல்ல. இருக்கும் வரை வாழ்வை அனுபவி. பெருமுயற்சியோ அதிகமாக சேமிப்பதற்கோ முனையாதே. 10ல் 1 பங்கு உனக்கு நிம்மதியான வாழ்வை தந்தால் சந்தோஷப்படு. வரவுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து செலவு செய்வதற்கு தயங்காதே. வாழ்க்கை வெகுமதியளிப்பதாகவும் நன்றாக இருப்பதாகவும் அது அனுபவிக்கத்தக்கது. அவன் நண்பர்கள் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு சென்றார்கள். சிலர் கற்பனையின்மையாலும் புரியாததாலும் அமைதி காத்தனர். சிலர் அவன் தன் செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாததற்கு வசைப்பாடினார். ஆனால் சிலர் கண்களில் புது ஒளி மின்னியது. அல்கமிஸ்ட் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருபவனை பார்த்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் வெளிச்சத்தை கண்டவுடன் அவனுக்கு ஒரு இடம் கிடைத்தது. சந்தர்ப்பத்திற்கு தயாராகும் வரை அந்த இடம் அவனுக்காகவே காத்திருந்தது.
இந்த நண்பர்கள் தான் வரும் காலத்தில் அர்கட்டை சந்தித்து அவன் வரவேற்பையும் ஏற்கிறார்கள். தன் அனுபவத்திலிருந்து இவர்களுக்கு நிறைய உபதேசங்கள் அளித்தான். அவர்களின் செல்வத்தை நம்பகரமாக, தொழிலில் நஷ்டம் ஏற்படாத வகையிலும், லாப பங்கு வருமாறும் நல்ல முறையில் முதலீடு செய்ய உதவி செய்தான். அல்கெமிஸ்டிடம் அர்கட்டுக்கும் அர்கட்டிடமிருந்து இவர்களுக்கும் உண்மையை எப்பொழுது தெரிந்து கொண்டார்களோ அதுதான் அவர்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை. நீ சம்பாதிக்கும் ஒரு பகுதி உன்னுடையது. காலியான பணப்பையை குணமாக்கும் 7 தீர்வுகள். பாபிலோனின் புகழ் நீடித்து இருக்கிறது. பல யுகங்களாக செல்வமான நகரம் என்றும் நம்பத்தகாத புதையல் கொண்ட நகரம் என்றும் நற்பெயர் கொண்டது. ஆனால் எப்பொழுதுமே இப்படி இருந்தது இல்லை. மக்களின் அறிவுதான் அதை செல்வம் கொழிக்கும் நகரமாக்கியது. எப்படி செல்வந்தர்களாக முடியும் என்பதை அவர்கள் முதலில் கற்க வேண்டும் இருந்தது. சர்க்கன் என்ற ஒரு நல்ல அரசன் அவன் எதிரி எலமைட்ஸை வென்று பாபிலோனுக்கு திரும்பி வந்த பொழுது ஒரு நெருக்கடியான நிலைமையை அவனை எதிர்கொண்டது. அரசு தலைமை அதிகாரி இவ்வாறு எடுத்துரைத்தார்: உங்கள் ஆட்சியில் நீர்க்கால்வாய்கள், ஆண்டவனுக்கு கோயில்கள் என்று கட்டி இந்த நகரை செழிப்புற செய்தீர்கள். இவையெல்லாம் கட்டி முடித்த பிறகு மக்கள் ஆதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. வியாபாரிகளுக்கு சில வாடிக்கையாளர்கள்தான் இருக்கிறார்கள். விவசாயிகள் தங்கள் உற்பத்தியை விற்க முடியவில்லை. மக்களிடம் உணவு வாங்க போதிய தங்கம் இல்லை. இவ்வளவு முன்னேற்றத்திற்காக நாம் செலவு செய்த தங்கம் எங்கே என்றார் அரசர். சில செல்வந்தர்களின் பைக்குள் அவை சென்றுவிட்டன என பதிலளித்தார் அதிகாரி. ஆட்டுப்பாலை வடிகட்டுவது போல் மக்களின் கையிலிருந்து அவை வடிந்து விட்டது. இப்பொழுது தங்க ஆறு ஓடாமல் இருப்பதால் மக்களிடம் சேமிப்பதற்கு எதுவும் இல்லை. அரசர் ஒரு நிமிடம் யோசித்தார். பிறகு ஏன் ஒரு சிலர் மட்டும் தங்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்றார். அதிகாரி சொன்னார்: அவர்களுக்கு எப்படி வைத்திருப்பது என்பது தெரியும். அதனால் எல்லாம் தெரிந்து முன்னேறுபவனை பழிக்க முடியாது. இல்லாதவர்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்தவனிடமிருந்து எடுத்து கொடுப்பது நீதியல்ல. ஏன் எல்லோரும் தங்கத்தை சேர்க்க அறிந்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடாது என்று கேட்டார் அரசர். இது சாத்தியம் அரசே, ஆனால் யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது? பூசாரிகளால் முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு பணம் செய்வதை பற்றி தெரியாது. செல்வந்தராகுவது எப்படி என்று அறிய நம் நகரிலே மிக சிறந்தவர் யார் என்றார் அரசர். கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. அரசே, பாபிலோனில் யார் அதிகம் செல்வம் வைத்திருக்கிறார்கள்? நன்றாக சொன்னாய் அதிகாரி, அது அர்கட். அவன்தான் பாபிலோனின் மிகப்பெரிய செல்வந்தன். நாளை அவனை என்னிடம் கூட்டி வா. அடுத்த நாள் அரசர் சொன்னபடியே அர்கட் அரசன் முன் வந்தான். 70 வயதாக இருந்தாலும் நிமிர்ந்து செங்குத்தாக நின்றான். அர்கட், நீதான் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரனா என்றார் அரசர். அப்படித்தான் வாதாட முடியாதபடி சொல்கிறார்கள் அரசே என்றான் அர்கட். எப்படி நீ செல்வந்தனானாய்? எல்லா குடிமக்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்பை சாதகமாக எடுத்துக்கொண்டதால். என்னிடம் ஆரம்பத்தில் எதுவும் இல்லையா? செல்வந்தம் திரட்டும் ஆசை ஒன்றுதான் இருந்தது. இதை தவிர வேறொன்றும் இல்லை. அர்கட், நமது நகரம் இப்பொழுது துன்பமான நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் சிலர் செல்வத்தை தனக்கென்று வைத்திருக்கிறார்கள். குடிமக்கள் கிடைக்கும் தங்கத்தை எப்படி தக்க வைப்பது என்பதை பற்றி அறியாமையில் இருக்கிறார்கள். பாபிலோன் செல்வமான நகரமாக இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. அப்படியானால் செல்வந்தர்களும் இருக்க வேண்டும். ஆதலால் நாம் எல்லோரும் செல்வத்தை எப்படி அடைவதென்பதை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். சொல் அர்கட், இதற்கு ஏதாவது ரகசியம் இருக்கிறதா? அதை சொல்லிக் கொடுக்க முடியுமா? நடைமுறையில் சாத்தியம் அரசே. ஒருவன் அறிந்ததை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கலாம். அரசனின் கண்கள் பலபலத்தன. அர்கட், நான் நினைத்ததை நீ சொல்லிவிட்டாய். இந்த வேலைக்கு உன்னை அர்ப்பணிக்கிறாயா? ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொருவரும் பயிற்சி பெற்று என்னுடைய எல்லையில் எல்லோரும் இந்த உண்மையை அறியும்படி செய்ய வேண்டும். அர்கட் தலைவணங்கி கூறினான். நான் உங்கள் பணிவான வேலைக்காரன். என் அரசருக்கும் என் தோழர்களுக்கும் நான் அறிந்ததை தெரியப்படுத்துவேன். உங்கள் அதிகாரியிடம் எனக்கு 100 தோழர்களை கொடுக்க சொல்லுங்கள். பாபிலோனின் அறியாதவன் எவனும் இல்லாமல் நான் அவர்களுக்கு பணப்பையை செழிக்க வைக்கும் 7 தீர்வுகளை சொல்லிக் கொடுக்கிறேன். 2 வாரங்களுக்கு பிறகு அரசனின் ஆணைப்படி தேர்ந்தெடுத்து 100 பேர் கல்வியின் கோவிலில் வண்ணமிட்ட வளையங்களில் அரைவட்டமாக அமர்ந்தார்கள். அர்கட் ஒரு வாசம் தரும் புனித விளக்கின் பக்கத்தில் மேஜை மேல் உட்கார்ந்தான். அர்கட் எழுந்திருக்கும் பொழுது ஒரு மாணவன் மற்றவர்களை தட்டிவிட்டு கிசகிசத்தான். அதோ பார், பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரனை, நம்மை போல் அவனும் ஒரு மனிதன்தான்.
அரசனின் கடமையுணர்ச்சியுள்ள குடிமகனாக நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு காலத்தில் செல்வத்தை விரும்பும் ஏழை இளைஞராக இருந்தேன். செல்வத்தை அடையும் நாணத்தை நான் அறிந்ததால் உங்களுக்கும் அதை பற்றி சொல்ல அரசர் கேட்டுக்கொண்டிருந்தார். செல்வத்தை அடைய அடக்கமான முறையில் நான் ஆரம்பித்தேன். எல்லா குடிமகளையும் போல் எனக்கு அனுகூலம் இல்லை. என் முதல் சேமிக்கும் இடம் ஒரு கிணறு போன்ற பை. அதன் பொருளற்ற நிலையை நான் வெறுத்தேன். உருண்டையாக காசுகளால் நிரம்பி அவை ஒன்றோடொன்று மோதி ரிங்காரம் எழுப்பும்படி ஆசை கொண்டேன். ஆதலால் காலியான பையை நிரப்ப வழிகள் தேடினேன். 7 தீர்வுகள் கிடைத்தன. என் முன் இருப்பவர்களுக்கு அதிக செல்வத்தை அடைய விரும்புவர்களுக்கு பரிந்துரைக்கிறேன். 7 நாட்களுக்கு அந்த 7 தீர்வுகளை பற்றி விளக்குகிறேன். நான் சொல்வதை கவனமாக கேட்கவும். என்னுடன் தர்க்கம் செய்யுங்கள், உங்களுக்குள் விவாதியுங்கள். செல்வத்தின் விதைகளை உங்கள் பையில் நடுவதற்கு இந்த பாடங்களை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் புத்திசாலித்தனமாக உங்கள் சொத்தை சேகரிக்க முயலுங்கள். அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லுனராவீர்கள். நான் உங்களுக்கு எளிமையான வழியில் எப்படி பணப்பையை செழிக்க வைப்பது என்பதை பற்றி சொல்கிறேன். இதுதான் செல்வத்தின் கோயிலுக்கு செல்ல எடுக்கும் முதல் படி நன்றாக பதியவில்லை எனில் எந்த மனிதனாலும் மேலே அடுத்தபடியை எடுத்து வைக்க முடியாது. இப்பொழுதே முதல் தீர்வை பார்ப்போம். முதல் தீர்வு, பணப்பையை பெருக்க ஆரம்பி. 2வது வரியில் இருந்த மனிதனை பார்த்து அர்கட் கேட்டான், நண்பா, நீ எந்த துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாய்? நான் எழுதுபவன், மண்விலையில் பதிவு செய்பவன் என்றான். இந்த கடினமான உழைப்பில் தான் முதல் செப்பு காசை சம்பாதித்தேன். நீங்களும் இவ்வாறு செய்ய முடியும் என்றான் அர்கட். சிவந்த முகத்துடைய ஒருவனிடம் அர்கட் கேட்டான், நீ எப்படி உங்கள் உணவுக்கு வழி தேடுகிறாய்? நான் ஒரு கசாப்புக்காரன். விவசாயிகளிடமிருந்து ஆடுகள் வாங்கி மாமிசத்தை குடும்ப தலைவிக்கும் தோலை சந்தனம் செய்பவர்களுக்கும் விற்பேன் என்றான். நீங்களும் கடுமையாக உழைப்பதால் உங்களுக்கும் என்னை போல் வெற்றி பெற எல்லாம் சாதகமும் உள்ளது என்றார் அர்கட். இந்த வழியில் ஒவ்வொருவரையும் விசாரித்தான். கேள்விகள் கேட்ட பிறகு அர்கட் சொன்னான், பாருங்கள் மாணவர்களே, சம்பாதிக்க நிறைய துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையும் உழைத்து சம்பாதிக்கும் சங்கத்தை பணப்பையில் செலுத்துகிறீர்கள். அதனால் உங்கள் பையில் சிறிய அளவோ பெரியதளவோ காசுகள் சேருகின்றன இல்லையா? அவர்களும் ஆமோதித்தார்கள். பிறகு உங்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டுமென்றால் இருக்கும் சொத்தை புத்திசாலியாக உபயோகப்படுத்த தெரிய வேண்டும். அதற்கும் அவர்கள் ஆமோதித்தார்கள். பிறகு அர்கட் முட்டை வியாபாரம் செய்யும் ஒரு பணிவான மனிதனை பார்த்தான். உன் கூடையில் தினமும் காலையில் 10 முட்டைகள் வைத்து இரவில் 9 முட்டைகள் வெளியே எடுத்தான். என்ன நடக்கும்? சில காலத்தில் அது நிரம்பி வழியும். ஏனென்றால் வெளியே எடுப்பதை விட அதிகமாக ஒரு முட்டையை உள்ளே போடுகிறீர்கள். அர்கட் புன்முறுவலுடன், இங்கே யாராவது காலி பணப்பை வைத்திருக்கிறார்களா என்று கேட்டான். எல்லோரும் ஒரு கணம் வேடிக்கையாக பார்த்தார்கள். பிறகு சிரித்துவிட்டு அவர்களிடம் இருந்த காலி பணப்பையை ஆட்டினார்கள். அர்கட் தொடர்ந்தான், சரி, இப்பொழுது உங்களுக்கு காலியாக இருக்கும் பையை மாற்ற முதல் தீர்வை சொல்கிறேன். முட்டை வியாபாரிக்கு சொன்னது போல் நீங்களும் செய்யுங்கள். பைக்குள் 10 காசு போட்டிருக்கும் போது 9 காசுகளை மட்டும் செலவுக்கு எடுக்கவும். உடனே உன் பை கனமாக தொங்கிவிடலாம். நீயும் சந்தோஷப்படுவாய். நான் சொல்வதை ஏளனம் செய்யாதீர்கள். உண்மை எப்பொழுதும் சாதாரணமாகத்தான் இருக்கும். என் சொத்தை வளத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன் என்றேன். ஆரம்பத்தில் நானும் காலியான பணப்பையை வைத்துக்கொண்டு என் ஆசைகளை தீர்க்க முடியவில்லையே என்று திட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் 9 காசுகளை மட்டுமே வெளியே எடுத்த பொழுது பணப்பை கனமாவதை உணர்ந்தேன். உங்களுக்கும் அப்படியே நடக்கும். இப்பொழுது காரணம் தெரியாத ஒரு அதிசயமான உண்மையை சொல்கிறேன். 10 காசுகளிலிருந்து 9 நான் செலவழித்த பொழுது எனக்கு குறை எதுவும் தெரியவில்லை. சீக்கிரம் இன்னும் சுலபமாக காசுகள் வந்தன. எல்லாவற்றையும் செலவழிக்காமல் சிலவற்றை சேமித்து வைத்தால் இன்னும் தங்கம் வந்து சேரும். நிச்சயமாக இது ஆண்டவனின் சட்டமாகத்தான் இருக்கும். அதேபோல் காலியாக இருக்கும் பணப்பையை தங்கம் அணுகாது. தாங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள்? சீக்கிரமாக மறைந்து போகும் தினப்படி ஆசை நிறைவேற்றுவதையா? ஆபரணமா? ரகமான துணியா? அதிகமான உணவா? அல்லது உடைமைகளுக்கான நிலம், தங்கம், ஆடு மாடுகளா? வணிக பொருட்கள், முதலீட்டிலிருந்து வரும் வருமானமா? பையிலிருந்து எடுக்கும் காசு முதலில் சொன்னதை கொடுக்கும், பின்னர் பையில் இருக்கும் காசு சொன்னதை கொடுக்கும். பையிலிருந்து எடுக்கும் காசு முதலில் சொன்னதை கொடுக்கும், பின்னர் பையில் இருக்கும் காசு
சொன்னதை கொடுக்கும். இதுதான் என் மாணவர்களே நான் கண்டுபிடித்த முதல் தீர்வு. 10 காசு போட்டு 9 எடு. உங்களிடையில் இதை வாதாடுங்கள். இது உண்மை இல்லை என்று யாராவது நிரூபித்தால் நாளை நாம் சந்திக்கும் பொழுது கூறுங்கள். இரண்டாவது தீர்வு, செலவை கட்டுப்படுத்து. உங்களில் சிலர் என்னை கேட்டீர்கள், தினப்படி தேவைகளுக்கு 10 காசுகளே போதாத நிலையில் எப்படி ஒரு காசை பையிலே வைப்பது? இரண்டாவது நாள் தான் மாணவர்களை சந்தித்து சொன்னான், நேற்று எத்தனை பேர் காலியான பையை வைத்திருந்தீர்கள்? எல்லோரும் என்றார்கள். அவர்கள் இருந்தும் எல்லோரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கவில்லை. சிலர் அதிகம் சம்பாதிக்கிறார்கள், சிலருக்கு பெரிய குடும்பம் இருக்கின்றது. ஆனால் எல்லோருடைய பையும் காலியாக இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு மனிதர்களை பற்றியும் அவர்களின் மகன்களை பற்றியும் ஒரு அதிசயமான உண்மையை சொல்லப் போகிறேன். இதுதான் அது. நாம் நினைக்கும் அவசியமான செலவு என்பதை நாம் எதிர்பார்க்கவில்லை என்றால் வருமானத்திற்கு நிகராக அமைந்துவிடும். அவசியமான செலவையும் உங்கள் ஆசையும் ஒப்பிடாதீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வருமானத்தை விட ஆசைகள் அதிகம். ஆகையால் தான் ஆசைக்கு ஏற்ப செலவு செய்கிறீர்கள். இருந்தும் நிறைவேற்றப்படாத ஆசைகளும் உள்ளன. எல்லா மனிதர்களுக்கும் அத்தகைய ஆசைகள் உண்டு. எனக்கு செல்வம் இருப்பதால் என் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்ற முடிகிறது என்று நினைக்கிறீர்கள். அது ஒரு பொய் கருத்து. என் நேரம், பலம், செல்லும் பயணம், சாப்பிடும் உணவு, சந்தோஷம் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. வேண்டாத காட்டு செடிகள் நிலத்தில் வளரும் பொழுது வளர்வது போல் மனிதனின் தேவையற்ற ஆசைகளும் வளரும். ஆசைகள் அதிகம் இருக்கலாம், ஆனால் எல்லா ஆசைகளையும் நிறைவு செய்ய முடியாது. உங்கள் தினப்படி வாழ்க்கையை பற்றி யோசிங்கள். தேவையில்லாத செலவுகள் இருக்கலாம். ஒவ்வொரு காசுக்கும் மதிப்பு இருக்கும்படி உங்கள் குறிக்கோள் இருக்க வேண்டும். ஆகையால் மண்வில்லையில் நீங்கள் செலவு செய்ய போவதை எழுதி கொள்ளுங்கள். அதிலிருந்து உங்கள் தேவையான செலவை நிர்ணயித்து நிறைவேற்றப்பட முடியாத ஆசைகளை அடித்து விடுங்கள். வரவு செலவு திட்டம் ஒன்று போடுங்கள். பையில் இருக்கும் அந்த ஒரு காசை தொடாதீர்கள். இது உங்கள் தீவிர ஆசையாக இருக்க வேண்டும். திட்டத்தை முன்னும் பின்னும் திருத்திக் கொள்ளுங்கள். சேமிக்கும் காசுக்கு இத்திட்டத்தை உங்கள் உதவியாளராக வைத்துக் கொள்ளுங்கள். சிவப்பும் தங்கமும் கலந்து அங்கி அணிந்திருந்த ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், நான் ஒரு சுதந்திர மனிதன். வாழ்க்கையின் சந்தோஷங்களை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகையால் நான் ஏன் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லும் திட்டம் என்னும் அடிமையை நான் எதிர்க்க வேண்டுமா? அது என் வாழ்க்கையிலிருந்து சந்தோஷத்தை விலக்கி என்னை ஒரு பலு சுமக்கும் கழுதை போல் ஆக்கிவிடுமே. அவனுக்கு அர்க்கட் பதிலளித்தான், உன் திட்டத்தை யார் முடிவு செய்வார்கள்? நானே தான் முடிவு செய்வேன் என்றான். எதிர்த்தவன் சொன்னான், அப்படியானால் ஒரு பலு சுமக்கும் கழுதை ஆபரணமாகும் கம்பளமும் தங்கமும் ஏற்றுமா? இல்லை, பாலைவனத்தில் செல்ல தேவையான உணவும் குடிக்க தண்ணீரும் தான் ஏற்றும். இந்த திட்டத்தின் நோக்கம் உன் பணப்பையை நிரப்புவதுதான். உன் தேவைக்கேற்ப செலவுகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்து அனாவசிய செலவுகளையும் ஆசைகளையும் தவிர்க்க வேண்டும். ஒரு குகையில் பிரகாசமாக விளக்கு எறிவது போல் உன் பணப்பையில் இருக்கும் ஓட்டைகளை காண்பித்து திட்டமாக செலவு செய்ய வழிவகுக்கும். இதுதான் இரண்டாவது தீர்வு. வரவு செலவு பட்டியலை வரையறுக்கும் பொழுது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினால் உங்களின் 10% பங்கு பணத்துக்குள்ளேயே உங்கள் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் சந்தோஷங்கள் மற்றும் தரமான ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மூன்றாவது தீர்வு, செல்வத்தை பெருக்கு. பாருங்கள், உங்கள் காலியான பை இப்பொழுது கொழுக்கிறது. 10க்கு 1 சேமிக்கும் ஒழுங்குமுறையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி விட்டீர்கள். இப்பொழுது சேமித்த சொத்தை எப்படி பெருக்கி உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுவோம். தங்கம் வைத்திருப்பது ஆன்மாவிற்கு சந்தோஷம் கொடுக்கும், ஆனால் அது பெருகாது. வருமானத்திலிருந்து சேமித்து வைப்பது ஒரு தொடக்கம். அது கொடுக்கும் லாபம்தான் நம் சொத்தை பெருக்கும். இவ்வாறு அர்க்கட் 3வது நாளில் சொன்னான். எப்படி தங்கத்தை வேலை செய்ய வைப்பது? என் முதலீடு பண இழப்பில் முடிந்தது. அந்த கதையை பிறகு கூறுகிறேன். என் முதல் லாபகரமான முதலீடு அக்கர் என்னும் கவசம் செய்பவனுக்கு கடன் கொடுத்ததுதான். ஒவ்வொரு வருடமும் அவன் கப்பல் வழியாக வெங்கலம் கொண்டு வந்து அவன் வியாபாரத்திற்கு உபயோகித்தான். வணிகர்களுக்கு முதல் கொடுக்க பணமில்லாததால் கூடுதலாக வைத்திருப்பவர்களிடமிருந்து கடன் வாங்கினான். அவன் மாண்புமிகு மனிதன். கவசங்களை விற்றவுடன் கடனை வட்டியுடன் சேர்த்து அவர்களுக்கு திருப்பி கொடுத்தான். ஒவ்வொரு தரம் அவனுக்கு நான் கடன் கொடுக்கும் பொழுதும் அவன் வட்டி கொடுத்ததையும் சேர்த்து அவனுக்கு கடனாக திருப்பி கொடுத்தேன். இதனால் என் முதலும் அதிகரித்து சொத்தும் பெருகியது. இந்த காசுகள் என் பணப்பைக்கு திரும்பி வந்தது. எனக்கு மிகவும் நிறைவு தந்தது.
நான் சொல்கிறேன் மாணவர்களே, ஒரு மனிதனின் செல்வம் அவன் பையில் இருக்கும் காசினால் அல்ல, அதை பெருக்கி எப்பொழுது அவன் பையில் அதை விழ வைப்பது தான். இதற்குத்தான் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள். பணத்திலோ வேலையிலோ நிரந்தரமாக செல்வம் வந்து கொண்டே இருப்பதுதான் உங்கள் ஆசை. நான் அதிக வருமானம் சேர்த்திருக்கிறேன், என்னை மிகப்பெரிய பணக்காரன் என்று சொல்வதற்கு அக்கருக்கு கொடுத்த கடன் தான் என் முதல் லாபகரமான முதலீட்டின் பயிற்சி. அனுபவத்தால் பெற்ற நாணயத்தை வைத்து கடனையும் முதலீட்டையும் விரிவு செய்தேன். முதலில் சில ஆதாரங்களிலிருந்தும் பிறகு பலவற்றிலிருந்தும் நான் அறிவு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது என் பணப்பையில் காசுகள் குவிந்தன. பாருங்கள், என் பணிவான வருவாயிலிருந்து அதிக தங்கத்தை அடிமையாக வாங்கி அதை மீண்டும் தங்கம் சேர்ப்பதற்கே உதவ வைத்தேன். எனக்கு வேலை செய்து அவற்றின் வாரிசுகளும் முதல் தங்கத்தின் முயற்சிக்கு ஈடாக சொத்து சேர்த்தார்கள். பின்வருமாறு சொல்லியிருப்பது போல், தங்கம் ஒருவரது வருவாய்க்கேற்ப அதிகமாகும். ஒரு விவசாயி தன் முதல் மகன் பிறந்த பொழுது 10 வெள்ளிக்காசுகளை வட்டிக்காரனிடம் கொடுத்து தன் மகன் 20 வயது வரும் வரை அதை வைத்துக்கொள் சொன்னான். வட்டிக்காரனும் அதை வைத்துக்கொண்டு 4 வருடத்தில் ஒரு வட்டி முதல் போட்டதில் இருந்து கால்வாசி பெருகும் என்று ஆமோதித்தான். அவன் மகனுக்கென்று முதல் மற்றும் வட்டியும் சேர்த்து வைத்திருக்கும்படி விவசாயியை கேட்டுக்கொண்டான். மகன் 20 வயதை அடைந்தவுடன் விவசாயி வட்டிக்காரனிடம் சென்று வெள்ளியை பற்றி கேட்டான். அவனும் முதல் போட்டதில் இருந்து 10 வெட்டியுடன் கூட்டு வட்டியும் சேர்ந்ததால் இப்பொழுது 31.5 உயர்ந்திருக்கிறது என்றான். விவசாயி மகிழ்ந்து தன் மகனுக்கு தற்சமயம் தேவையில்லை என்பதால் வட்டிக்காரனையே வைத்து கொள்ள சொன்னான். மகன் 50 வயதை அடைந்த பொழுது அந்த விவசாயி உயிருடன் இல்லை. வட்டிக்காரன் அந்த மகனுக்கு 167 வெள்ளிகளை திருப்பி கொடுத்தான். ஆக 50 வருடத்தில் முதலும் வட்டியும் கிட்டத்தட்ட 17 மடங்கு உயர்ந்தது. இதுதான் 3ஆம் தீர்வு. ஒவ்வொரு காசையும் மறுபடி உழைப்புக்கு செலவிட்டு ஒவ்வொரு காசும் பெருகி பணப்பெருக்கு அதிகமாகி பணப்பையில் நிலையான செல்வம் சேர்த்து கொண்டே வர வழிவகுக்கும். 4வது தீர்வு, செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்றும். துர்பாக்கியம் பளபளப்பை நாடும். பையில் இருக்கும் தங்கத்தை தொலைந்து போகாமல் இருக்க கெட்டியாக பாதுகாக்க வேண்டும். ஆண்டவன் பெருந்தொகை கொடுக்கும் முன் சிறு தொகையை முதலில் பாதுகாக்க தெரிய வேண்டும் என்று அர்கட் 4வது நாள் கூறினான். தங்கத்தின் சொந்தக்காரனை நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் சபலம் காட்டும். சமயங்களில் உறவினர்கள் நண்பர்களும் கூட முதலீடு செய்ய அவனை தூண்டுவார்கள். முதலீட்டின் முதல் கோட்பாடு அசலின் பாதுகாப்பு. அதிக வரவை எதிர்பார்த்து அசலையே இழந்து விடுவதா, இல்லை இடரின் அபராதம் இழப்பு. சொத்தை இழப்பதற்கு முன் நிதானமாக படித்து திரும்பி வருவதை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். சீக்கிரமாக பணம் என்னும் ஆசைக்கு இடம் கொடுக்காதீர்கள். கடன் கொடுப்பதற்கு முன்னால் அவனால் திருப்பி கொடுக்க இயலுமா என்று தெரிந்து கொள்ளுங்கள். இல்லாவிடில் உங்கள் சொத்தை இழந்து விடுவீர்கள். முதலீடு செய்வதற்கு முன் அதில் இருக்கும் அபாயங்களை அறிந்து கொள்ளுங்கள். என் முதலீடு சோகத்தில் முடிந்தது. கடல் தாண்டி செல்லும் அஸ்மோர் என்ற செங்கல் செய்பவனிடம் என் சேமிப்பை கொடுத்தேன். டயரிலிருந்து பினிஷியன் நவரத்னங்களை வாங்கி வருவதாக சொன்னான். அதை விற்று லாபத்தை பகிர்ந்து கொள்வதாக இருந்தோம். போக்கிரியான பினிஷியர்கள் வெறும் கண்ணாடிகளை அவனுக்கு விற்றார்கள். என் புதையல் பறிப்போனது. ஒரு செங்கல் செய்பவனிடம் ஆபரணம் வாங்கி சொன்னது என் பைத்தியக்காரத்தனம் என்று இன்று தெரிகிறது. ஆதலால் என் அனுபவத்தால் உங்களுக்கு ஆலோசனை தருகிறேன். அதிக தன்னம்பிக்கையோடு இல்லாமல் இருங்கள். யோசிக்காமல் முதலீடு என்னும் படுகுழியில் புதையலை விடாதீர்கள். லாபத்தை அடைந்தவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். ஆலோசனை இலவசமாக கொடுப்பார்கள். அதன் மதிப்பு நீங்கள் முதலீடு செய்ய போகும் தொகையை விட அதிகம். உண்மையாக அது உங்களை சேதத்திலிருந்து காப்பாற்றும். இதுதான் 4வது தீர்வு. இது முக்கியமானது. ஏனென்றால் நிறைந்த பணப்பையை காலியாக்காமல் பாதுகாக்கும். சொத்தை அழியாமல் பாதுகாத்து அசலும் வட்டியும் திரும்ப வரும் இடத்திற்கு செலுத்துங்கள். அறிவுள்ளவர்களின் ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள். தங்கத்தை கையாளுபவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். அவர்களின் ஆலோசனை உங்கள் சொத்தை பாதுகாக்கும். 5ஆம் தீர்வு, இருப்பிடத்தை முதலீடாக்குங்கள். சேமிப்பில் 9 பகுதியை வாழ்வை ஆனந்தமாக்க தனியே வைத்து இந்த 9 பகுதியிலிருந்து முதலீடு செய்ய முடிந்தால் அவன் சொத்து அதிகமாக வளரும்.
இவ்வாறு அர்கட் 5வது தினத்தை ஆரம்பித்தான். பாபிலோனின் பெரும்பாலானோர் இனிய தோற்றமில்லாத வீடுகளில் இருக்கிறார்கள். குடும்ப தலைவிக்கு அழகான செடிகள் வளர்க்க இடமில்லாமல், குழந்தைகள் விளையாட அழுக்கான சாலைகளை தவிர வேறு இடமில்லாமல் வீட்டு சொந்தக்காரருக்கு தாராளமாக வாடகை கொடுக்காதீர்கள். எந்த குடும்பமும் குழந்தைகள் விளையாட சுத்தமான நிலமும் குடும்ப தலைவி செடிகளும் மூலிகைகளும் வளர்க்க பரந்த பூமியும் இல்லை என்றால் சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவிக்க முடியாது. தோட்டத்திலிருந்து வரும் அத்திப்பழத்தை உண்டால், திராட்சை மதுபானம் அருந்தினால் மனிதன் மகிழ்ச்சியாகிறான். தனக்கென்று ஒரு வீடு இருந்தால் அவனுக்கு அது பெருமையாகவும் தன்னம்பிக்கை தருவதாகவும் இருக்கும். ஆதலால் ஒவ்வொருவரும் தனக்காக ஒரு இருப்பிடத்தை வைத்து கொள்ள வேண்டும். வீடு வாங்குவதற்கு எந்த ஒரு மனிதனின் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டதல்ல. பாபிலோன் அரசர் நமக்கு நிறைய காலி நிலங்களை குறைந்த விலைக்கு வாங்க வசதி செய்திருக்கிறார். தவிர மாணவர்களே கடன் கொடுப்பவனும் உங்கள் ஆசைக்கு இடம் கொடுப்பான். செங்கல்காரனுக்கு வீடு கட்டுபவனுக்கும் கடன் வாங்கியும் இதற்கென்று எடுத்து வைத்த பணத்திலிருந்தும் கொடுக்கலாம். வீடு கட்டி முடிந்த பிறகு நீ வாடகையை வீட்டு சொந்தக்காரனுக்கு கொடுத்ததை போல் கடன் கொடுத்தவனுக்கு படிப்படியாக திருப்பி தரலாம். ஒவ்வொரு முறையும் திருப்பி செலுத்தும் பொழுது வாங்கிய அசலும் குறைந்து சில வருடங்களில் கடனை முடித்து விடலாம். பிறகு அரசின் வரியை தவிர வேறு செலவில்லாமல் உனக்கு விலைமதிப்புள்ள இருப்பிடம் கிடைக்கும். உன் மனைவியும் உன் அங்கியை துவைக்க நதிக்கரை சென்று திரும்பி வரும்பொழுது ஆட்டுத்தோல் பையில் தண்ணீர் நிரப்பி வளரும் செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவாள். ஆக சொந்த இருப்பிடம் வைத்திருக்கும் மனிதன் அதிக பாக்கியம் செய்தவன். அவனுடைய தினப்படி செலவும் குறைந்து ஆசைகளை பூர்த்தி செய்ய இருப்பிடம் வழிவகுக்கும். இதுதான் 5ஆம் தீர்வு, சொந்த வீடு வைத்துக்கொள். 6வது தீர்வு, வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வரை செல்கிறது. ஆண்டவன் ஒருவனை அவன் காலத்திற்கு முன் கூப்பிட்டால் ஒழிய இதுதான் வாழ்க்கையின் மரபு. ஆதலால் மனிதன் அவனுடைய வருங்காலத்திற்கு வருமானத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். அவன் மறைந்த பின் அவன் குடும்பத்திற்கும் ஆறுதலாக இருக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும். இந்த படிப்பு நீ சம்பாதிக்க இயலாத நிலையை பணத்தை நிரப்பி இருக்க உதவும். அர்கட் 6வது நாளன்று இவ்வாறு தொடர்ந்தான். செல்வத்தின் சட்டங்களை புரிந்தவன் தன் சொத்தை அதிகரித்து வருங்காலத்திற்கும் ஏற்றவாறு யோசிப்பான். முதலீடுகளை சரியாக திட்டமிட்டு அவசர உதவிக்கு நிதி கிடைக்குமாறு செய்ய வேண்டும். வருங்காலத்திற்கு சொத்தை பாதுகாக்க பல்வேறு வழிகள் உண்டு. மறைவான இடத்தில் அதை புதைத்து வைக்க வேண்டும். எப்படி மறைத்தாலும் திருடர்களிடம் சிக்கிவிடும். ஆதலால் இந்த வழியை நான் அறிவுறுத்த மாட்டேன். ஒரு மனிதன் இருப்பிடமோ நிலமோ வாங்கலாம். இவை மதிப்பு சார்ந்ததாக இருக்கும். பிற்காலத்தில் இவற்றின் மதிப்பு கூடும்படி இருக்க வேண்டும். ஒருவன் வட்டிக்காரனுக்கு கடன் கொடுத்து படிப்படியாக அதை உயர்த்தலாம். அவன் கொடுக்கும் வட்டியோடு முதலும் அதிகரிக்கும். எனக்கு தெரிந்த அஸ்கன் என்ற சந்தனம் செய்பவன் ஒவ்வொரு வாரமும் 2 வெள்ளிக்காசுகளை 8 வருடங்களுக்கு வட்டிக்காரனிடம் கொடுத்தேன் என்றான். வட்டிக்காரன் அந்த கணக்கை கொடுக்கும் பொழுது அஸ்கன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இவன் கொடுத்த வைப்பு தொகை வட்டியுடன் சேர்த்து ஒரு வருடத்திற்கு 1/4 பங்கு அதிகமாகி 140 வெள்ளிக்காசுகளை திரும்பி வந்தன. நான் அவனை உற்சாகப்படுத்தி இன்னும் 12 வருடத்தில் ஒவ்வொரு வாரமும் 2 வெள்ளிக்காசுகள் தனியே வைத்தால் 4000 காசுகள் அவன் வாழ்நாளுக்கு இணையாக இருக்கும் என்றேன். இவ்வளவு சிறிய தொகையையே முறையாக செலுத்தினேன். அதிக லாபம் கிடைக்குமென்றால் எவ்வளவுதான் அவன் முதலீடுகளும் தொழிலும் செழுமையாக இருந்தாலும் எந்த மனிதனும் தன் சொத்தை வருங்காலத்திற்கு பாதுகாக்காமல் இருக்க மாட்டான். இன்னும் இதை பற்றி அதிகம் சொல்லலாம். எல்லா புத்திசாலிகளும் சிறு தொகையை தங்கள் இறப்பிற்கும் காப்பீடு செய்தால் ஒவ்வொரு குடும்ப நபருக்கும் கணிசமான தொகை கிடைக்கும். இதை தான் மிகுதியாக பரிந்துரைக்கிறேன். ஆனால் இக்காலத்தில் இது சாத்தியப்படாது. ஏனென்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. அரசனின் சிம்மாசனம் போல் நிலையாக இருக்க வேண்டும். இந்த திட்டம் ஒரு நாள் நடந்தால் எல்லா மனிதர்களுக்கும் வரப்பிரசாதமாக அமையும். நாம் வருங்காலத்தில் இல்லாமல் இந்த நேரத்திற்கான வாழ்வதால் அதற்கான குறிக்கோளை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் எல்லா மனிதர்களையும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு வருங்காலத்தில் காலியான பணப்பை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுமாறு பரிந்துரைக்கிறேன். ஒருவன் மறைந்த பிறகு காலியான பணப்பை அவன் குடும்பத்திற்கு சோகத்தை தரும். இதுதான் காலி பணப்பை குணப்படுத்த 6வது தீர்வு. வருங்காலத்தின் முதுமைக்கும் குடும்பத்தின் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய். 7வது தீர்வு,
வருமானத்தை அதிகரிக்க ஆற்றல் காட்டும். மாணவர்களே, இந்த நாள் நான் சொல்லப்போவது காலி பணப்பைக்கு முக்கியமான தீர்வாகும். இருந்தும் நான் உங்களிடம் தங்கத்தை பற்றி பேசாமல் என் முன் விதவிதமான வண்ணங்களில் அங்கி அணிந்திருக்கும் உங்களை பற்றி பேசப் போகிறேன். வெற்றிக்கும் தோல்விக்கும் செயல்படும் மனித மனங்களையும் வாழ்க்கையும் பற்றி சொல்லப் போகிறேன் என்று ஆட்கட் 7வது தினத்தன்று கூறினான். சில காலங்களுக்கு முன் ஒரு இளைஞன் என்னிடம் கடன் கேட்டு வந்தான். எதற்காக கடன் வேண்டும் என்று கேட்டதற்கு தன் செலவுக்கேற்ப வருமானம் இல்லை என்றான். அப்பொழுது அவனுக்கு நான் புரிய வைத்தேன். வட்டிக்காரனுக்கு வட்டி கொடுக்க முடியாத நிலையில் அவன் வருமானம் இல்லாததால் அவன் வட்டிக்காரனுக்கு வாடிக்கையாளராக முடியாது என்று. உனக்கு தேவை என்றால் அதிக காசுகளை சம்பாதி, அதை செய்ய உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றேன். 6 முறை என் முதலாளியிடம் என் சம்பளத்தை அதிகப்படுத்தி சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அதன் பிறகும் திருப்பி கேட்க முடியாது என்று பதிலளித்தான். அவன் எளிமையை பார்த்து நான் புன்முறுவல் பூக்கலாம். ஆனால் அவனிடம் தன் வருமானத்தை அதிகரிக்க முக்கியமான ஒன்று இருந்தது. அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆழமான ஆசை இருந்தது. அது மதிக்கத்தக்கது. ஒன்றை அடைவதற்கு முன் ஆசை இருக்க வேண்டும். அந்த ஆசை ஆழமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். சாதாரண ஆசைகள் பலவீனமானவை. பணக்காரனாக வேண்டும் என்பது மற்றும் குறிக்கோள் அல்ல. 5 தங்க காசுகளுக்கு ஆசைப்படுபவன் அதை செய்து முடிக்கலாம். 5 காசுகளை அடைந்த பின் 10 காசுகள் அடைய முயற்சி செய்து பிறகு அதுவே 20ம் 1000ம் ஆகி செல்வந்தனாகலாம். ஒரு சிறிய ஆசையை அடைய கற்றவன் பெரிய ஆசைகளை அடைய கற்றுக்கொண்டு விடுவான். இதுதான் செல்வத்தை அடைய வழிமுறை. முதலில் சிறிதளவு, பிறகு பெருமளவில் சம்பாதிக்க திறன் பெற்று விடுவான். ஆசைகள் சிக்கலற்றதாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். ஆசைகள் அதிகமாகவோ குழப்பமொட்டுவதாகவோ பயிற்சிக்கு அப்பாற்பட்டதாகவோ இருந்தால் அவை நோக்கத்தை இழந்து விடுகின்றன. ஒருவன் தன் கூக்குரலுக்கு ஏற்ப நிலப்படுத்தி கொண்டால் அவனுடைய சம்பாதிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். நான் ஒரு காலத்தில் மண்வில்லையில் எழுதி சில செப்பு காசுகளை சம்பாதித்த பொழுது சிலர் என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குவதை பார்த்தேன். ஆதலால் நான் எல்லோரையும் மிஞ்சி விடுவது என்று தீர்மானித்தேன். அவர்களின் வெற்றியின் காரணத்தை அறிய எனக்கு மிகுந்த நேரம் பிடிக்கவில்லை. வேலையில் அதிக கவனம், சளைக்காத குணம் இவைதான் என்னை மற்றவர்களை விட அதிக வில்லைகளை தயார் செய்ய வைத்தது. அதற்கேற்றபடி என் சம்பளமும் அதிகரித்தது. நான் 6 முறை முதலாளியிடம் சென்று சம்பள உயர்வை பற்றி கேட்காமல் தவிர்க்க உதவியது. நான் விவேகத்திற்கு ஏற்ப நாம் சம்பாதிக்கலாம். எவன் தன் தொழிலை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறானோ அவன் நல்ல வெகுமதி பெறுவான். கலைத்தொழிலில் இருப்பவன் அதன் வழிமுறைகளை நன்று கற்க வேண்டும். சட்டமோ அல்லது மருத்துவமோ என்றால் அதன் தொழிலில் இருப்பவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம். அவன் வியாபாரியாக இருந்தால் குறைந்த விலைக்கு இன்னும் நல்ல பொருள் வாங்க முயலலாம். மனிதனின் நிலைமையை மாற்றிக்கொண்டே முன்னேறி கொண்டே இருக்கும். கூர்மையான புத்தியுள்ளவர்கள் அதிக திறமையை தேடி அவர்களை நம்பியிருப்பவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆதலால் பின்தங்கி விடாமல் எல்லோரும் முன்னேறி கொண்டே இருப்பதற்கு உங்களை தூண்டுகிறேன். அனுபவம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை வளமாக்குகிறது. தன்னைத்தானே மதிப்பவன் கீழ்கண்டவற்றை பின்தொடர வேண்டும். தன் சக்திக்கு அப்பாற்பட்டு கடன் வாங்காமல் வாங்கிய கடனை தக்க சமயத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும். தன் குடும்பம் அவனை பற்றி நல்லதை நினைக்கும்படி அவர்களை காக்க வேண்டும். ஆண்டவன் அவனை தன் நேரத்திற்கு முன் சேர்த்து கொண்டாலும் உயில் எழுதி தன் சொத்துக்களை சரியான முறையில் பிரிப்பதற்கு வழிவகுக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கும் அடிப்பட்டவர்களுக்கும் கருணை காட்டி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிரியமானவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். ஆக இந்த கடைசி 7வது தீர்வு உங்கள் சக்தியை மேம்படுத்தி படித்த அறிவு உள்ளவனாக்கி தொழிலில் தேர்ச்சி பெற்று உங்களை மதிக்க கற்றுக்கொள்ள உதவும். இதனால் தன்னம்பிக்கை வளர்ந்து ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். இவைதான் காலி பணப்பையை திருத்தும் தீர்வுகள். செல்வம் விரும்புவோருக்கும் என்னுடைய நீண்ட கால அனுபவம் வாழ்க்கையின் வெற்றியும் தூண்டுகோலாக இருக்கும். நீங்கள் கனவிலும் காணாதபடி இன்னும் அதிக செல்வம் பாபிலோனில் இருக்கிறது. நண்பர்களே, எல்லோருக்கும் ஏராளமாக இருக்கின்றது. உங்கள் உரிமைக்கேற்ப முன்னேறி இந்த உண்மையை பின்பற்றி செல்வந்தராகுங்கள். நமது அருமையான நகரின் செல்வத்தை ஒவ்வொரு குடிமகனும்